வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை அவன் அவள் அவர்கள். இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் நாவல். கதையின் ஆசிரியர் ஆர்கே சார். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. விடியற்காலை 5 மணி. பளிரென்று வேஷ்டியிலும் சற்றிலும் நிலைக்கண்ணாடி முன் நின்றிருந்த ஜனார்த்தனம் ஹேங்கரில் தொங்கிக் கொண்டிருந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து தோளில் போட்டுக்கொண்ட பொழுது ஹாலில் இருந்த டெலிஃபோன் கிணுகிணுத்து கூப்பிட்டது. வெளியே வந்து ரிசீவரை எடுத்தார். ஹலோ ஹலோ ஜனா, நான் தம்புராஜ் பேசுகிறேன். இன்னுமா நீ வீட்டை விட்டு புறப்படல? முகூர்த்தம் சரியா 5:30 மணிக்கு. தாலி எடுத்து கொடுக்க வேண்டியவனே நீதான். நீயே லேட்டாக வந்தா எப்படி? இதோ புறப்பட்டுட்டே இருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளையும் மனையில் உட்காந்தாச்சா? உட்காந்து 10 நிமிஷம் ஆச்சு. சடங்கெல்லாம் போயிட்டுருக்கு. கல்யாண மண்டபம் ரொம்பிட்டு இருக்கு. சரியா 5:15 மணிக்கு மண்டபத்தில் இருப்பேன். கவலைப்படாமல் வரவங்களை கவனி. ரிசீவரை வைத்த ஜனா மாடியை நோக்கி குரல் கொடுத்தார். டேய் கனகு, வந்துட்டேன்பா. மகன் கனகுவின் குரல் கேட்டது. சீக்கிரம் வாடா, மணி 5. 5:15 மணிக்கெல்லாம் மண்டபத்தில் இருக்கணும். கனகு இறங்கி வந்தான். 20 வயதான கனகு நல்ல உயரமும் உயரத்துக்கேற்ற உடம்புமாய் இருந்தான். வெளிர் நீல நிற ஷர்ட்டும் கருப்பு நிற பேண்ட்டும் அவனுடைய கோதுமை நிறத்தை எடுப்பாக்கி காட்டியது. யார்கிட்ட இருந்துப்பா ஃபோன்? என் ஃப்ரெண்ட் தம்புராஜ் தான் ஃபோன் பண்ணியிருந்தான். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சாம். கத்தரான். இதோ கிளம்பிட்டோம். இருவரும் ஹாலை கடந்து போர்ட்டிகோவிற்கு வந்தார்கள். தூணுக்கு சாய்ந்து உட்கார்ந்து கோழி தூக்கம் போட்டுக்கொண்டு இருந்த வேலையால் பத்ரையன் சத்தம் கேட்டு அறக்க பறக்க எழுந்து மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டி கொண்டான். பத்ரு, அப்பா, தூங்கினது போதும். நானும் தம்பியும் கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம். வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. காம்பவுண்ட் கேட்ட உள்பக்கமா தாழ் போட்டு வை. சரிங்கய்யா. டெலிஃபோன் ஏதாவது வந்தா பேசுறது யாருன்னு கேட்டு விவரத்தை தெரிஞ்சு வை. அவன் தலையாட்ட காருக்கு வந்தார்கள். பரிசு பெட்டியை பின் சீட்டில் வைத்துவிட்டு முன் சீட்டுக்கு வந்தார் ஜனார்த்தனம். கனகு ஸ்டியரிங்கை பிடித்தான். கார் நகர்ந்தது. காம்பவுண்ட் கேட்டை தாண்டியதும் கனகு கேட்டான், உங்க ஃப்ரெண்ட் தம்புராஜ் வீட்டில் நடக்கிற கடைசி கல்யாணம் இதுதானப்பா? ஆமாம். மாப்பிள்ளை பையன் பெரிய இடம்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப பெரிய இடம். கம்பம், குமுளி, தேனியில நிறைய ஏலக்காய், டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. தம்புராஜோட எஸ்டேட்டுக்கு முன்னால இது பெரிய இடம்தான். 6 மணிக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிரும் இல்லையாப்பா? முடிஞ்சிரும். ஏன்? நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பாட்டுக்கு போகணும். இன்னைக்கு ஆர்சி கான்கிரீட் போடுறோம். கட்டிட ஓனர் சின்னதா ஒரு பூஜையும் வச்சிருக்கார். கனகு, நீ இன்ஜினியரிங் படிப்பை முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம். இப்போ உனக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? தெரியும். எவ்வளவு? 27. எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? அடுத்த வருஷம். போன வருஷம் கேட்டப்ப அடுத்த வருஷம்னு சொன்னேன். இந்த வருஷம் கேட்கிறப்பவையும் அடுத்த வருஷம்னு சொல்ற. நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவ? இல்லப்பா, அடுத்த வருஷம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். எந்த பொண்ணையாவது மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? சேச்சே, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லப்பா. நீ எந்த பொண்ணை விரும்பதா இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தவளா இருக்க முடியா பார்த்துக்கோ. ஜாதி மதத்தை பத்தி கூட நான் கவலைப்படல. உங்களோட இந்த பாலிசி தான் ஏற்கனவே எனக்கு தெரியுமேப்பா. எனக்கு எந்த விதமான காதல் விவகாரம் கிடையாது. அப்ப நம்ம ஜாதி சனத்துல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஒரு 3 மாசம் கழிச்சு ஆரம்பிங்கப்பா. கார் விடியற்காலையின் நிசப்தங்களை கெடுத்துக்கொண்டு நகரின் மையத்திலிருந்த கல்யாண மண்டபத்தை நெருங்கிய நேரம் 5:10. மண்டபத்துக்கு வெளியே கார்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்க காரை மெதுவாய் ஓட்டி போய் இடைவெளி கிடைத்த இடத்தில் சொருகி நிறுத்தினான். கிட்டத்தட்ட ஒரு 100 கார் இருக்கும் போலிருக்கே. தாராளமா இருக்கும். மாப்பிள்ளை பெரிய இடம்ங்கிறதுக்கு இந்த கார் பார்க்கிங் ஒன்னே போதுமே. காரை விட்டு இறங்கி லாக் செய்து கொண்டு மண்டப வாசலை நோக்கி நடந்தார்கள். வாசலை நெருங்கும் பொழுது சட்டென்று நின்றார் ஜனார்த்தனம். அடடே, என்னப்பா, கிஃப்ட் பாக்ஸை கார்லேயே வச்சிட்டோம் பாத்தியா? நீங்க உள்ள போங்கப்பா, அதை நான் கொண்டு வந்துறேன். ஜனார்த்தனம் மண்டபத்துக்குள் போக கனகு திரும்பவும் காரை நோக்கி நடந்தான். மண்டபத்துக்கு உள்ளே இருந்து நாதஸ்வர ஓசையும் தவில் சத்தமும் காற்றில் கலந்து குறைந்த வால்யூமில் கேட்டது. காரை நெருங்கி கதவுக்கு சாவியை கொடுத்து திறந்து பின் சீட்டில் வைத்திருந்த பரிசு பெட்டியை எடுத்த வினாடி பக்கத்து காரின் டிக்கிக்கு பின்பக்கமாய் கைகளில் புகையும் சிகரெட்டோடு அந்த 2 பேர் நின்றிருப்பது தெரிந்தது. பேச்சு குரலும் சிதைவில்லாமல் கேட்டது.
பணம் எக்கச்சக்கமா இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணலாமா? பண்ணியிருக்காங்களே, இந்த கொடுமையை யார்கிட்ட போய் சொல்றது? இன்னும் 6 மாசத்துக்குள்ள அந்த பொண்ணு தாலியை அறுத்துக்கிட்டு நிற்கும்போது தான் உண்மை தெரியும். மாப்பிள்ளை பையனுக்கு என்ன வியாதின்னு சொன்ன? வியாதி பேரெல்லாம் என் வாய்க்குள்ள நுழையாது. நம்ம டாக்டர் இன்னொரு டாக்டர் கிட்ட மாப்பிள்ளை பையனை பத்தி பேசிட்டு இருந்தப்ப காதல விழுந்த சமாச்சாரம் இது. பையனுக்கு ஹார்ட்ல ட்ரபிள், ஓட்ட விழுந்திருக்காம். ஆயுசு 6 மாசம் தானாம். பொண்ணு வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்னாகும்? உனக்கும் எனக்கும் எதுக்கு ஊர் விவகாரம்? மாசம் பூராவும் ஸ்டேரிங்க பிடிச்சிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு கம்முன்னு இருக்கிறதான் உத்தமம். பையன் செத்துருவான்னு தெரிஞ்சிருந்தும் எப்படி மனசு வந்து கல்யாணம் பண்றாங்க? அது வேறொன்னும் இல்லை, ஒரு 6 மாசமாவது பையன் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும் என்றுதான். கையில் பரிசு பெட்டியோடு அதிர்ந்து போன நிலையில் அந்த சம்பாஷணியை செவிமடுத்து கொண்டிருந்தான் கனகு. இந்த டிரைவர்கள் பேசிக்கொள்வது உண்மையா? உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது எவ்வளவு பெரிய துரோகம்? அவர்கள் பேச்சை எந்த அளவுக்கு நம்புவது? கனகு நிமிஷ நேரம் காருக்குள் உட்கார்ந்தபடியே யோசித்து பின் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் காரில் நின்று சத்தம் காட்டாமல் கீழே இறங்கினான். லாக் செய்து காரை சுற்றி கொண்டு மறுபக்கம் வந்தபடி உரக்க குரல் கொடுத்தான். நீங்க கார் டிரைவர்ஸா? இப்பொழுது சினிமா பேச்சிலிருந்த அவர்கள் திரும்பி பார்த்து ஆமா சார் என்றார்கள். பெட்ரோல் கேன் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லையே சார், என் காருக்கு பெட்ரோல் போடாம வந்துட்டேன். பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க் இன்னும் திறக்கல. நீங்க கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கீங்க சார்? ஆமாம். நீங்க மண்டபத்துக்குள்ள போயிட்டு வரப்ப பெட்ரோல் பங்க் திறந்திருக்கும் சார். அப்படின்னா சரி என்று சொல்லி காரை கிராஸ் பண்ணும்பொழுது நின்று டிரைவரை ஆச்சரியமாக ஏறிட்டான். இது டாக்டர் ரங்கநாதனோட கார் தானே? இல்லை சார், இது டாக்டர் காமேஸ்வரரோட கார். ஆமாம், காமேஸ்வரன் தான். பேரை மறந்துட்டேன். கல்யாணத்துக்கு வந்திருக்காரா? வந்திருக்கார் சார். டாக்டர் காமேஸ்வரன். மண்டபத்தில் இருக்கிற அவரை கண்டுபிடித்து இவர்கள் பேசிக்கொண்ட விஷயம் உண்மையா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். கனகு வேக வேகமாக கல்யாண மண்டப வாசலை நெருங்கினான். அத்தியாயம் 2. பன்னீர் தெளித்து வாங்க தம்பி வணக்கம் என்று சொன்ன நபரையும் தொட்டுக்கொள்வதற்காக சந்தன பேலாவை நீட்டிய பெண்ணையும் பொருட்படுத்தாமல் மண்டபத்துக்குள் நுழைந்தான் கனகு. மண்டபம் நிரம்பியிருந்தது. சுவர்களில் அப்பியிருந்த ரேடியோ பெட்டிகள் நாதஸ்வரத்தை பீரிட்டின. 4-5 வீடியோ கேமராக்கள் நகர அவை இருந்த இடத்தில் மட்டும் நடுப்பகல் வெளிச்சம். மணவரை மலர்காடாய் மாறியிருக்க நடுவே பெண்ணும் மாப்பிளையும் தெரிந்தார்கள். பெண்கள் இருந்த பகுதியில் சலசலவென்று இரைச்சல். கனகு நாற்காலிகளுக்கு மத்தியில் இருந்த இடைவெளியில் நடந்து மணவரைக்கு முன்பாய் வந்து நின்றான். ஜனார்த்தனம் முதல் வரிசையில் உட்கார்ந்திருந்தார். அவரிடம் பெட்டியை நீட்டி கேட்டான். உங்க ஃப்ரெண்ட் தம்புராஜ் எங்கேப்பா? அதோ தூணுக்கு பக்கத்தில் யாரிடமோ எதையோ சொல்லி சிரித்து பேசிக் கொண்டிருந்த தம்புராஜை காட்டினார். கனகு அந்த வினாடியே அவரை நெருங்கினான். சார்? தம்புராஜ் திரும்பினார். அடடே வாங்க தம்பி. கைகளை பிடித்து கொண்டார். சார், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க தம்பி. இங்க டாக்டர் காமேஸ்வரன் என்பது யாரு? டாக்டர் காமேஸ்வரனா? தெரியலையே. சரி, மாப்பிள்ளைக்கு அப்பா யாரு? எதுக்கு தம்பி கேட்குறீங்க? உங்க முகத்தை பார்த்தாலே என்னவோ மாதிரி இருக்கு. விஷயம் என்னங்கிறத பின்னாடி சொல்றேன் சார். முதல்ல டாக்டர் காமேஸ்வரன் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு அவரை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மணவரைக்கு பக்கத்தில் உயரமாய் சிவப்பாய் வழுக்கை மடியோடு நின்றிருந்த ஒரு நபரை காட்டினார் தம்புராஜ். அவர்தான் மாப்பிள்ளைக்கு அப்பா. 4-8 அவருடைய தோலை தொட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார். அவர் நிமிர்ந்தார். என்ன? டாக்டர் காமேஸ்வரன் கல்யாணத்துக்கு வந்திருக்கார். அவர் யாருன்னு சொல்ல முடியுமா? எதுக்கு? அவர்கிட்ட ஒரு அவசரமான செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு. அதோ முதல் வரிசையில் 2ஆவதா உட்கார்ந்திருக்காரே அவர்தான். கனகு ஏறக்குறைய ஓடி டாக்டர் காமேஸ்வரனை நெருங்கினார். சதுரமுகம், பட்டியா பிரேமிட்ட கண்ணாடி, மெலிதாய் தலைமுடியை வாரி வழுக்கியை மறைத்திருந்தார். கன்னங்களிலும் மோவாயிலும் அன்றைய தினத்தின் சவரப்பச்சை. டாக்டர், ஒரு நிமிஷம் அப்படி வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மூக்கு கண்ணாடிக்குள் அவர் வியந்தார். நீங்க யாரு? என் பேர் கனகு. பொண்ணு வீட்டுக்கு வேண்டியவன். என்ன பேசணும்? வாங்க சொல்றேன். டாக்டர் காமேஸ்வரன் வேறு வழியில்லாமல் அவனை பின்தொடர கனகு அவரை அழைத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த அறையை நோக்கி போனான். குழப்பமாய் எதிர்பட்ட தம்புராஜையும் நீங்களும் வாங்க சார் என்றான். மூவரும் அறைக்குள் நுழைந்தார்கள்.
தாலி கட்ட போற நேரத்துல இதெல்லாம் என்ன தம்பி? ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கத்தான். சந்தேகமா? ஆமாம். தலையாட்டியவன் டாக்டரை ஏறிட்டான். டாக்டர், நான் இப்ப கேட்க போகிற கேள்விக்கு நீங்க உண்மையான பதில சொல்லணும். என்ன கேட்க போறீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்கு நீங்க குடும்ப டாக்டர் தானே? ஆமாம். மாப்பிள்ளையோட உடம்புக்கு என்ன? காமேஸ்வரனின் முகம் மாறியது. ஏன் மாப்பிள்ளையோட உடம்புக்கு என்ன? ஹீஸ் ஆல்ரைட். நோ டாக்டர், நீங்க பொய் சொல்றீங்க. மாப்பிள்ளைக்கு இதயத்துல ஏதோ கோளாறு. அவர் உயிரோட இருக்க போறது 6 மாசம்தான். இது உண்மையா இல்லையா? தம்புராஜ் சம்பித்து போயிருக்க. டாக்டரின் நெற்றி வியர்த்திருந்தது. உங்களுக்கு இதை சொன்னது யாரு? சொன்னவர் யாருங்கிறதா இப்ப முக்கியம். மாப்பிள்ளைக்கு இருதய கோளாறு இருக்கிறது உண்மையா பொய்யா? அது டாக்டர், நீங்க எதை சொல்லியும் மறுப்ப முடியாது. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டா போலீஸ் வரை போகவும் தயங்க மாட்டோம். டாக்டர் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கர்ச்சிப்பை எடுத்து நெற்றி வேர்வையை ஒற்றிக்கொண்டு எஸ் என்று உதட்டை அசைத்தார். மாப்பிள்ள ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான். இந்த கல்யாணம் வேண்டாம்னு எவ்வளவோ புத்திமதி சொல்லி பார்த்தேன். அந்த வீட்டை சேர்ந்தவர்கள் யாருமே கேட்கல. தம்புராஜ் வீறிட்டார். அட பாவிங்களா! பாய்ந்து சட்டியை பிடித்து ராட்சசத்தனமாய் உலுக்கினார். மாப்பிள்ளையின் அப்பா உள்ளே நுழைந்தார். சம்பந்தி, வாட் இஸ் திஸ்? முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது ரூம்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தம்புராஜின் கோபம் அவர் மேல் திரும்பியது. ஏண்டா, உன்னோட அல்பாயுசு மகனுக்கு பொண்டாட்டியாக்க ஏன் பொண்ணுதான் கிடைச்சாளா? இனி ஒரு நிமிஷம் இந்த மண்டபத்துக்குள்ள உன்னோட ஜனம் இருந்தா கொலை விடும். சம்மந்தி, இன்னொரு வாட்டி சம்மந்தின்னு சொன்ன செருப்பு பிஞ்சு போயிடும். தம்புராஜ் சொன்னதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை. காலில் இருந்த ஷூவை கழட்டி கொண்டார். அத்தியாயம் 3. அடுத்த 10 நிமிஷ நேரத்திற்குள் மண்டபம் கலகலத்து போயிற்று. மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவர்கள் இருள் படிந்த முகங்களோடு வேக வேகமாய் வெளியேறினார்கள். தம்புராஜ் ஆவேசம் வந்தவரை போல கத்தினார். பணக்கார நாய்களா, சீக்கிரமா இடத்த காலி பண்ணுங்கடா. எவனாவது நின்னா 2 வெட்டி பலி போட்டுடுவேன். ஜனார்த்தனன் அவருடைய தோளை தட்டி ஆசுவாசப்படுத்தினார். டேய் தம்புராஜ், கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்கு ஏற்கனவே பிளட் பிரஷர். இப்படி கத்தாத. அவங்க தான் முகத்தை கவுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்கானே. ஜனா, கண்களில் நீரோடு தம்புராஜ் ஏறிட்டார். உன்னோட பையன் மட்டும் அந்த டிரைவருங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்காம இருந்திருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை மிதிப்படுற புழுதி மண்ணாய் மாறியிருக்கும். மண்டபம் சலசலப்பில் இருந்தது. கல்யாணம் இல்லை என்று தெரிந்ததும் ஒரு சிலர் மண்டப வாசலை நோக்கி நகர ஆரம்பித்தார்கள். பார்த்து கொண்டிருந்த ஜனார்த்தனம் மணமக்களை வாழ்த்தி பேசுவதற்காக வைக்கப்பட்டிருந்த மைக்குக்கு முன்பாய் வந்து நின்றார். ஒரு வேண்டுகோள், தயவு செய்து யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். திட்டமிட்டபடி இதே முகூர்த்தத்தில் கல்யாணம் நடக்க உள்ளது. அனைவரும் இருக்கைக்கு வந்து அமர வேண்டுகிறேன். எல்லோரும் ஜனார்த்தனை பார்க்க அவர் தொடர்ந்தார். என்னுடைய நண்பர் தம்புராஜின் மகள் சந்தியாவுக்கும் என் மகன் கனகுவுக்கும் இதே மேடையில் திருமணம் நடக்க உள்ளது. அனைவரும் இருந்து மணமக்களை ஆசிர்வதிக்க வேண்டுகிறேன். மண்டபத்தில் இருந்தவர்கள் கரகோஷம் செய்ய தம்புராஜ் கண்களில் சந்தோஷ கண்ணீரோடு ஜனார்த்தனை கட்டிப்பிடித்துக் கொண்டார். ஜனா, என்னை நிமிர வச்சிட்ட. திடுக்கிட்டவன் கனகு மட்டும்தான். அப்பா, என்ன இது? திடீர்னு இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிட்டீங்க. கனகு, நிச்சயம் பண்ணின கல்யாணம் நின்னு போயிடக்கூடாது. என் மனசுக்கு சரின்னு பட்டதை தான் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நீ மறுப்பு சொல்ல மாட்டேங்கிற தைரியத்துல தான். அப்பா நீ ஒரு காரணத்தையும் சொல்லிட்டு இருக்காத. மண்டபத்தில் ரொம்ப இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி வச்சு சொல்லிட்டேன். போய் மணவரையில உட்கார். முகூர்த்த நேரம் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அப்பா, நான் என்ன சொல்றேனா? ஜனார்த்தனம் கனகுவை கையெடுத்து கும்பிட்டார். நீ எந்த காரணத்தையாவது சொல்லி கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா போறது என்னோட மானம்தான். ஒரு வார்த்தை கூட பேசாம மணவரையில போய் உட்கார். கனகு போய் உட்கார்ந்தான். நாதஸ்வரம் மறுபடியும் பீறிட்டுது. ஐயரே, தாலியை எடுங்க. ஐயரின் உதடுகள் அசைந்தன. தாலியை எடுத்தார். ஜனார்த்தனம் வாங்கி கனகுவின் கையில் கொடுத்தார். கட்டுடா. அந்த மகாலட்சுமி உனக்குதான் என்று விதிவு முடிவு பண்ணியிருக்கும்பொழுது அதை மாத்த யாரால முடியும்? கெட்டி மேளம் முழங்கியது. கைகள் நடுங்க சந்தியாவின் கழுத்தில் தாலியை அணிவித்தான் கனகு. அத்தியாயம் 4. சூட்கேஸில் துணிகளை மடித்து வைத்துக் கொண்டிருந்த கனகுவை நெருங்கினார் ஜனார்த்தனம். கனகு, இப்ப போக போறது உன்னோட பிசினஸ் டூர் இல்ல, ஹனிமூன்.
வாரம் 10 நாள் நிதானமா இருந்துட்டு வா. அவதியா ஓடி வராத. சந்தியா எது கேட்டாலும் வாங்கி கொடு. உன்னோட டூர் ப்ரோக்ராம் எப்படி? பெங்களூர், மைசூர், கோவா திரும்ப 10 நாள் ஆகுமா? ஆயிடும். அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டுரு. சுர்கேஸை மூடினான். ஜனார்த்தனம் வெளியே எட்டி பார்த்து பத்ரு என்று குரல் கொடுக்க வேலையால் உள்ளே வந்து சுர்கேஸை எடுத்துக்கொண்டு காருக்கு போனான். சந்தியா ரெடியாகி காத்துட்டு இருக்கா. நீ கிளம்பு. பணம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். எவ்வளவு? 30,000. போதுமா? போதும். போன இடத்துல பணம் தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணு. அறையை விட்டு வெளியே வந்தார்கள். ஹால் சோஃபாவில் உட்கார்ந்தபடியே காத்திருந்த சந்தியா எழுந்து நின்றாள். ஜனார்த்தனம் கேட்டார், உன்னோட லக்கேஜ் எல்லாம் காருக்கு போயாச்சாமா? போயாச்சு மாமா. சரி கிளம்புங்க. 12 மணிக்கெல்லாம் ராகு காலம் வந்துடும். சந்தியா மாமனாரின் கால்களில் விழுந்தாள். சந்தோஷமா போயிட்டு வாமா. அடுத்த வருஷம் என் கையில பேரனோ பேத்தியோ இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சந்தியாவின் முகம் குங்கும நேரத்துக்கு போயிற்று. கனகு கார் சாவியை எடுத்துக்கொள்ள போர்டிகோவுக்கு வந்தார்கள். அப்பா, நாங்க வரோம். காரை பறத்திக்கிட்டு போகாத, நிதானமா டிரைவ் பண்ணு. ராத்திரி நேர டிரைவிங்கை அவாய்ட் பண்ணிடு. கனகு டிரைவிங் ஸ்தானத்துக்கு போக சந்தியா பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். ஜனார்த்தனம் கையை ஆட்ட கார் சினுங்கி விட்டு நகர்ந்தது. காம்பவுண்ட் கேட்டை தாண்டி தெருமுனைக்கு வந்ததும் சந்தியா சன்னமான குரலில், என்னங்க என்றாள். ஏன் இப்படி இருக்கீங்க? எப்படி? எதிலுமே சுரத்தில்லாம. நமக்கு கல்யாணமாகி 2 நாள் தான் ஆச்சு. ஆனா எத்தனையோ வருஷம் வாழ்ந்துட்ட மாதிரியான ஒரு அலுப்பு உங்க முகத்துல தெரியுது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? சேச்சே, நீ தப்பா நினைச்சிட்ட. எனக்கு தெரியுங்க, இது ஒரு கட்டாய கல்யாணம். உங்க அப்பா முன்ன பின்ன யோசிக்காம உங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்காம மண்டப ஜனங்களுக்கு முன்னாடி உங்களை மாப்பிள்ளையா அறிவிச்சிட்டார். நீங்களும் அப்பாவை எதிர்த்து பேச வழி இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க. சந்தியா, நீ சொன்னது ஒரு விதத்துல சரிதான். என் அப்பாவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். உன்னை ஒரு ஆபத்திலிருந்து காப்பாத்திட்டு நான் ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டேன். இக்கட்டா? ஆமா. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லி அதுக்கு பரிகாரம் தேடத்தான் ஹனிமூன் ட்ரிப்னு சொல்லி உன்னை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன். சந்தியாவின் முகத்தில் அதிர்ச்சியின் நிழல். என்னங்க பரிகாரம் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? எஸ், அது ஒரு பரிகாரம் தேடுற முயற்சி தான். சந்தியா, நான் சொல்றதை கேட்டு நீ அதிர்ச்சி அடையக்கூடாது. என்ன சொல்ல போறீங்க? இப்ப நான் பெங்களூருக்கோ மைசூருக்கோ போக போறதில்ல. பின்ன ராஜ்யபாளையத்துக்கு பக்கத்துல பூவானின்னு ஒரு கிராமம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல, அந்த கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். எதுக்கு? விஜயாவை பார்க்கறதுக்கு. விஜயாவா? யாரது? என்னோட தாலி கட்டாத மனைவி. அத்தியாயம் 5. சந்தியாவின் விழிகள் நிலைக்குத்தி போயிற்று. என்ன சொன்னீங்க? கனகு புன்னகைத்தான். அது உனக்கு அதிர்ச்சியான விஷயம்தான். நான் நினைத்திருந்தால் இந்த உண்மையை மறைச்சி உன் கூட ஒரு திரைமறைவு வாழ்க்கையை நடத்திருக்க முடியும். ஆனா அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ நான் தயாரில்லை. கார் ஓடிக்கொண்டிருக்க அரை நிமிஷம் மௌனத்திற்கு பின் சந்தியா கேட்டாள், யார் அந்த விஜயா? எங்களுக்கு சொந்தமான நிலப்புலன்களை கவனிச்சுட்டு கடைசி வரைக்கும் விசுவாசமாய் இருந்த சோமப்பாவோடைய பொண்ணு. சோமப்பா செத்து இன்னைக்கு 2 வருஷமாச்சு. அதுக்கப்புறம் அந்த நிலப்புலன்களை கவனிக்கிறதுக்காக நான் அடிக்கடி பூவானி கிராமத்துக்கு வந்தேன். அப்படி வர்ற சமயங்கள்ல எனக்கும் விஜயாவுக்கும் ஒரு விதமான. சந்தியா கையமர்த்தினாள். புரியுது. எத்தனை நாளா இந்த பழக்கம்? கடந்த 1 வருஷமா. உங்க அப்பாவுக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா நான் இப்போ உயிரோடு இருக்க முடியாது. அப்பாவுக்கு அந்தஸ்து முக்கியம். விஜயாவோட நான் தொடர்பு வச்சிருக்கிறத அவர் பொறுத்துக்க மாட்டார். விஜயாவை பூவானி கிராமத்துல எங்க தங்க வச்சிருக்கீங்க? எங்களுக்கு சொந்தமான வயல் வீட்டில் தான். உங்களுக்கு விஜயாவுக்கும் உள்ள உறவு அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா என்ன சொல்லுங்க. இன்னும் 2 மாசத்துல ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படி? விஜயா இப்ப முழுகாம இருக்கா. அத்தியாயம் 6. கழுத்துல தாலி இல்லாமலேயே விஜயா இப்பொழுது கர்ப்பம். கேட்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? சாரி சந்தியா, விஜயாவை ஏமாத்துற எண்ணம் எனக்கு இல்லை. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவகிட்ட சொன்னப்பலாம் வேண்டாம்னு சொல்லிட்டா. ஏன்?
அப்பா மூலமா ஏதாவது ஆபத்து வருமோங்கிற பயம்தான். சந்தியா சிரித்தாள். ஏன் சிரிக்கிற? அப்பாவுக்கு பயப்படுற வயசா இது? தவிர நீங்கள் பண்ணியிருக்கிற காரியத்தை பார்க்குறப்ப அப்பாவுக்கு பயப்படுற மாதிரி தெரியலையே. சந்தியா, அது நீங்கள் என்ன சால்ஜாப்பா சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். உங்கள் அப்பாவுக்கு தெரியாமலையாவது ஏதாவது ஒரு கோவிலில் வச்சு விஜயாவுக்கு நீங்கள் தாலியை கட்டியிருக்கணும். தாலி கைத்தை தொடாமல் அவள் உடம்பை நீங்கள் எப்படி தொடலாம்? சந்தியா, என் மேலே உனக்கு கோபம் வரலையா? வரல. நிஜமாக தான் சொல்கிறியா? எனக்கு பொய் சொல்ல தெரியாது. நியாயப்படி பார்த்தா உங்கள் மேலே எனக்கு ஆத்திரமும் கோபமும் வரணும். ஆனால் வரல. அதுக்கு காரணம் உங்கள் பேரில் தப்பு இல்லைங்கிறதான். நீங்கள் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணல. கல்யாண மண்டபத்தில் எதிர்பாராத விதமாக நடந்த கல்யாணம் இது. உங்கள் அப்பா சொன்னப்ப அவர் பேச்சுக்கு மறுபேச்சு பேச முடியாமல் அவரோட கட்டாயத்துக்காக தாலியை கட்டினீங்க. அது தவிர உங்கள் மேலே ஆத்திரமோ கோபமோ வராதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. சில வினாடிகள் இடைவெளி விட்டு பேச்சு தொடர்ந்தாள். விஜயா விவகாரத்தை மறைச்சு வைக்காம என்கிட்ட உண்மையை சொன்ன உங்களை நினச்சி பெருமைப்படுறேன். உங்கள் பேர்லையோ விஜயா பேர்லையோ எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கோபம் நீங்கள் விஜயாவுக்கு தாலி கட்டாமல் இருந்தது தான். கனகு பதில் ஒன்று பேசாமல் மௌனமாய் காரை ஓட்ட சந்தியா கேட்டாள். உங்கள் அப்பாவுக்கு பயந்துட்டா தாலி கட்டல? அதுவும் ஒரு காரணம். சரி, உங்களுக்கும் எனக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றி விஜயாவுக்கு தெரியப்படுத்திட்டீங்களா? இல்லை. ஏன்? நேரில் போய் சொல்லிக்கலாம்னு தான். இந்த அதிர்ச்சியை தாங்குவாளா? அவளுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். நடந்த விஷயத்தை பக்குவமாக சொல்லி அவளை சமாதானப்படுத்த வேண்டியது உன்னோட வேலை. சந்தியா பெருமூச்சு விட்டாள். ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுத்துருக்கீங்க. அத்தியாயம் 7. கார் பூவானி கிராமத்தை தொட்டபொழுது சாயந்தரம் 7 மணி. கிராமம் சாயந்தர இருட்டில் அழகாக இருந்தது. ஊரின் எல்லையிலேயே பிரம்மாண்டமான சிலைகளோடு ஐயனார் கோவில். கோவிலை ஒட்டி குளம். சாம்பல் இருட்டிலும் பயிரின் பச்சை நிறம் பார்க்கிற கண்களை குளிர்வித்தது. புழுதி தெருவில் கார் ஓடியது. தெருவின் 2 பக்கங்களிலும் ஓட்டு வீடுகள். ஆலமரத்து மேடையில் உட்கார்ந்திருக்கும் பெரியவர்கள். ஊரணியில் மொண்ட நீர்க்குடங்களோடு வரிசையாக செல்லும் பெண்கள். அரை நிர்வாணமாய் ஓடும் குழந்தைகள். சந்தியா ஜன்னல் வழியே தலை நீட்டி பார்த்து கொண்டே வந்தாள். ஊர் ரொம்ப அழகா இருக்குங்க. எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. விஜயாவை நினைச்சா? ஆமாம், அவளை நான் சமாதானப்படுத்துறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் எனக்கு இருக்கு. கார் திரும்பி தென்னை மரங்கள் அடர்ந்த ஒரு பாதையில் ஓடியது. இது நம்ம தோப்பு. அம்மாடி, எவ்வளோ பெரிய தோப்பு! எல்லாம் அப்பாவோட சம்பாத்தியம். எத்தனை மரங்க இருக்கும்? 3000 மரம். குறுகலான பாதை வேலியோடு முடிந்திருக்க கார் நின்றது. இறங்கி நடக்கணும் சந்தியா. எவ்வளோ தூரம்? 5 நிமிஷம் நடைதான். வார்ப்பு மேலே நடக்கணும். விஜயாவுக்கு வீடு இந்த தோப்புக்குள்ள தான். பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இருவரும் காரை விட்டு இறங்கி மெல்ல நடந்தார்கள். தோப்புக்குள் இருட்டு உட்கார்ந்திருந்தாலும் பாதை தெரிந்தது. கனகு முன்னால் நடக்க சந்தியா தொடர்ந்தாள். சற்று தூரத்தில் விளக்கு வெளிச்சம் ஒன்று மினுக் மினுக் என்று எரிந்தது. அதான் வீடா? விஜயா இருக்கிற வீடு அதுதான். வரப்பில் நிதானமாய் நடந்து அந்த வெளிச்சப்புள்ளியை நெருங்கினார்கள். மண் திட்டில் உட்கார்ந்து பீடியொன்றை புகைத்து கொண்டிருந்த தோப்பு காவலாளி மன்னாரு ஓடோடி வந்தான். பீடியை எரிந்துவிட்டு கைகளை குவித்தான். ஐயா, கும்பிடுறேங்க. என்ன மன்னாரு, சௌக்கியமா இருக்கியா? இருக்கணுங்க. ராக் காவல்ல தேங்காய் திருட்டு போறது இல்லையே? இல்லைங்க. ஊர் பயலுக எவனுக்கும் நம்ம தோப்பு மண்ணை மிதிச்சு பார்க்க தைரியமே இல்லைங்க. சரி, விஜயாவை எங்க காணோம்? விஜயா ஊருக்கு போயிருக்காங்க. என்னது, ஊருக்கு போயிருக்காளா? ஆமாங்க. எந்த ஊருக்கு? அந்த விவரம் தெரியலிங்க. போறப்ப ஒரு கடுதாசியை என்கிட்ட கொடுத்து ஐயா வந்தார்னா கொடுத்துருன்னு சொல்லிட்டு போச்சு. கடுதாசியா? ஆமாங்க. அதில் ஏதோ கணக்கு விவரம் இருக்கிறதா சொல்லுச்சுங்க. எங்க அந்த கடுதாசி? இருங்க, எடுத்து தரேன். சொன்னவன் வீட்டு எரவானத்துக்கு ஓடி அங்கே சுருட்டி வைத்திருந்த கவரை கொண்டு வந்து கொடுத்தான். விஜயா எப்போ ஊருக்கு புறப்பட்டு போனா? இன்னைக்கு மத்தியானம் தான். போய் அந்த அரிக்கன் விளக்க கொண்டா. அரிக்கன் வெளிச்சம் பக்கத்தில் வந்தது. சோற்று பருக்கியால் ஒட்டப்பட்டு இருந்த கவரின் வாயை கிழித்து உள்ளே இருந்த கடிதத்தை எடுத்தான் கனகு. பிரித்தான். ஒரு பழைய வெள்ளைத்தாளில் பென்சிலால் எழுதப்பட்ட வார்த்தைகள் கோணல் மாணலாய் ஓடியிருந்தன. சின்னையா அவர்களுக்கு விஜயா எழுதிக்கிடுது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்ட விஷயத்த நம்ம ஊர் நாட்டாண்மைக்காரர் கோவில் பூசாரி கிட்ட சொல்லிட்டு இருந்ததை கேட்டுட்டு உடனே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அந்த முடிவு வேற ஒன்றும் இல்லை.
இந்த ஊரை விட்டு போற முடிவுதான். நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு நினைக்காதீங்க. அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை எல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு தான் ஒரு உறவை கொடுத்துருக்கீங்களே, அதை பெத்து வளர்த்து ஆளாக்கறதான் எனக்கு இருக்கிற ஒரே கடமை. தயவு செஞ்சு என்னை தேடுற முயற்சியில் ஈடுபட்டு உங்க சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. உங்க பேர்ல எந்த சங்கடமும் இல்லை. நான் போறேன். இப்படிக்கு உங்க விஜயா. கடிதத்தை படித்து முடித்த கனகு முகத்தில் எந்தவிதமான உணர்ச்சியும் காட்டிக்கொள்ளாமல் காவலாளியை ஏறிட்டான். மன்னாரு, ஐயா, இந்தா சாவி. பின்னாடி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ் வீட்டை திறந்து சுத்தம் பண்ணு. சரிங்கய்யா. சாவியை வாங்கி கொண்டு மன்னாரு இருட்டில் ஓடினான். அவன் தலை மறைந்ததும் பக்கத்தில் நின்றிருந்த சந்தியா கேட்டாள், லெட்டர்ல விஜயா என்னங்க எழுதியிருக்கா? கடிதத்தை மௌனமாக நீட்டினான். அதை வாங்கி படுத்த சந்தியா லேசாய் கலவரப்பட்டாள். அதுக்குள்ள நம்ம கல்யாண விஷயம் விஜயாவோட காதுக்கு வந்துருச்சே. எங்க அப்பாவுக்கு ஓரளவு பழக்கமானவர் இந்த ஊர் நாட்டாண்மைக்காரர். ஒருவேளை அவருக்கு அப்பா தகவல் தந்திருக்கலாம். இப்ப என்னங்க பண்றது? அதான் எனக்கும் புரியல. விஜயா எந்த ஊருக்கு போயிருப்பான்னு உங்களால் அனுமானம் பண்ண முடியாதா? அவளுக்கு சொந்தக்காரங்களே இல்லை. விஜயாவுக்கு நல்ல மனசுன்னு இந்த லெட்டரோட வாசகங்களை பார்க்கும்போதே தெரியுது. எப்படியாவது விஜயா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சே ஆகணும். அவளை எங்கேன்னு போய் தேடுறது? கனகு பெருமூச்சு விட்டு நெற்றியை தேய்த்தான். அத்தியாயம் 8. டிவியில் 10 மணிக்கு ஒளிபரப்பான செய்தியை செவிமடுத்தபடி படுக்கையில் சாய்ந்திருந்த ஜனார்த்தனம் டெலிஃபோன் ஒலித்ததும் எழுந்து போய் டிவியின் வால்யூமை குறைத்துவிட்டு ரிசீவரை எடுத்தார். ஹலோ, பேசுறது யாரு? ஜனார்த்தனமா? ஆமா, நான் சுப்பிரமணிய ராஜா பேசுகிறேன், ராஜபாளையத்திலிருந்து. ஓ, நீங்களா? ராஜா, குரல் என்ன கரகரன்னு இருக்கு? ஜலதோஷம் 2 நாளா? சரி, காட்டன் மார்க்கெட் எப்படி இருக்கு? அதை பற்றி பேசதான் ஃபோன் பண்ணினேன். சொல்லுங்க. ரேட் மலன்னு ஏறிட்டு வருது. மத்தியானம் ஒரு விலை, சாயந்தரம் ஒரு விலை. அடுத்த வாரத்துக்குள்ளே ரேட் எங்கே போய் நிற்கும்னு தெரியல. ஒரு 10 லோடு உங்களுக்கு அனுப்பி வைக்கட்டுமா? அடுத்த வாரம் ரேட்டு குறையும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. நான் மார்க்கெட்டை கவனமாக ஸ்டடி பண்ணிட்டு வரேன். அடுத்த வாரம் விலை தாறுமாறாகத்தான் இருக்கும். அதனால தான் நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மாத்திரம் ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்லிட்டு வரேன். சரி, லோடு அனுப்பி வைங்க. 10 தானே? ஆமாம், அனுப்பிடுறேன். அப்புறம் ராஜா, என் பையன் கனகுவுக்கு 2 நாளைக்கு முந்தி திடீர்னு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படியா என்றவர், உங்கள் பையனை இன்னைக்கு சாயந்தரம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெட்ரோல் பங்க் கிட்ட காரில் பார்த்தேன். போய் பேசுறதுக்குள்ள கார் புறப்பட்டு போயிடுச்சு. என் பையனை பார்த்தீங்களா? ஆமாம். இருக்காதே, அவன் ஹனிமூனுக்காக பெங்களூருக்குள்ளே போயிருக்கான். இல்லைங்க ஜனார்த்தனம், உங்கள் பிரீமியர் பத்மினிக்கார எனக்கு தெரியாதா? உங்கள் பையனை எனக்கு தெரியாதா? பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தது. அது உங்கள் மருமகளாக இருக்கலாம். 2 பேரும் பூவானி கிராமத்துக்கு போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இருக்கலாம். நீங்கள் பஞ்சிலோட அனுப்பிடுங்க. ஜனார்த்தனம் ரிசீவரை வைத்துவிட்டு குழப்பமாய் தாவாங்கட்டியை சொரிந்தபடி கட்டிலில் வந்து உட்கார்ந்தார். உதடுகள் முனகியது. கனகு பெங்களூருக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ரூட்ல எதுக்காக போயிருக்கான்? பூவானி கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? யோசித்தவர் ஒரு முடிவுக்கு வந்தவராய் மறுபடியும் டெலிஃபோனை நோக்கி போனார். அத்தியாயம் 9. பயண களைப்போடும் மனதில் விஜயாவை பற்றிய உளைச்சலான எண்ணங்களோடும் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த கனகு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு எழுந்து உட்கார்ந்தான். சந்தியாவும் விழித்து கொண்டு கேட்டாள், யாருங்க அது? தெரியலையே. லுங்கியை சரிவர உடுத்தி கொண்டு கதவை நோக்கி போனான். குரல் கொடுத்தான், யாரது? ஐயா, நான் தாங்க. காவலாளி மன்னாருவின் குரல் கேட்டது. கதவின் தாழ்பாலை விலக்கினான். மன்னாரு போர்வையை போர்த்தி கொண்டு கையில் கம்போடு நின்றிருந்தான். என்ன மன்னாரு? ஐயா, உங்களை தேடி போலீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கார். கனகு பதட்டப்பட்டான். போலீஸ்ல இருந்தா? ஆமாங்க ஐயா. எங்கே அவரு? தோப்புக்குள்ள இருட்டா இருக்குன்னு ரோட்லேயே நின்றுட்டுருக்கார். என்ன விஷயம்னு கேட்டியா? கேட்டேனுங்க. அவரு உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டாரு. சரி, நீ முன்னால போ, வரேன். கனகு வீட்டுக்குள் நுழைந்து சுவர் ஆணியில் மாட்டியிருந்த 5 செல் டார்ச்சை எடுத்துக்கொண்டான். சந்தியா கலவரமாய் கேட்டாள், போலீஸ் எதுக்கு வந்திருப்பாங்க? இந்த ஏரியால கள்ளசாராய கோஷ்டி அதிகம். அவங்கள பத்தி ரகசியமா ஏதாவது விசாரிக்க வந்திருக்கலாம். நீ இங்கே இரு சந்தியா, நான் போய் பேசிட்டு வந்துறேன். கனகு வாசற்படி இறங்கி டார்ச் வெளிச்சத்தோடு தோப்பின் இருட்டுக்குள் நுழைந்து நடந்தான்.
சிரமமான 5 நிமிஷம் நடைக்கு பின் மண் ரோடு வர பைக்கை ஸ்டாண்டிட்டு விட்டு ஒருவர் நின்றிருந்தார். கனகு அவரை நெருங்கினான். உங்களுக்கு என்ன வேணும் சார்? உங்க பேர் தான் கனகுவா? ஆமாம், ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். திருநெல்வேலி டவுன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொஞ்ச நேரத்திற்கு முந்தி ஒரு தகவல் வந்தது. அந்த தகவல் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன தகவல்? விஜயாங்கிற பொண்ணு உங்ககிட்ட வேலை பார்க்குறாளா? கனகு சூடுபட்ட மாதிரி நிமிர்ந்தான். ஆமாம். அந்த பொண்ணுக்கு இங்கே என்ன வேலை? தோப்பை பராமரிக்கிற வேலைதான். அந்த பொண்ணு இப்போ எங்கே? ஊருக்கு போகிறதா சொல்லிட்டு போயிருக்கு. அந்த பொண்ணு ஒழுக்கமான பொண்ணு தானே? கனகு கலக்கமாய் கேட்டான். ஆமாம், ஏன் இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? சார், அந்த பொண்ணு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தப்ப 4-5 பேர் அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. போலீஸ் அவங்கள பிடிச்சப்ப விஜயா அது மாதிரியான தொழில் பொண்ணுன்னு அந்த ஆட்கள் போலீஸில் சொல்லியிருக்காங்க. விஜயா தான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு சொல்லி இந்த தோப்பு அட்ரஸை கொடுத்துருக்கா. திருநெல்வேலி போலீஸ் அங்கேருந்து ஃபோன் பண்ணி எங்கள் ஸ்டேஷனை காண்டாக்ட் பண்ணி தகவல் உண்மையா பொய்யான்னு கேட்க சொன்னாங்க. கனகுவின் இதயம் பதட்டமாய் ரத்தத்தை பம்பு செய்தது. விஜயா இப்போ திருநெல்வேலி டவுன் போலீஸ் ஸ்டேஷன்லயா இருக்கா? ஆமாம் சார். நீங்க நேரில் போய் விவரத்தை சொல்லி விஜயாவை கூட்டிட்டு வந்துடுறது பெட்டர். நானும் இப்பவே ஸ்டேஷனுக்கு போய் தகவல் கொடுத்துறேன். பைக்கில் ஏறி உட்கார்ந்து கிக்கரை ஒரு உதவிட்டார் சப் இன்ஸ்பெக்டர். கார் உங்களோடதா? ஆமாம். உடனே கார்ல புறப்படுங்க. விடியறதுக்குள்ள கூட்டிட்டு வந்துடலாம். தேங்க்யூ சார். இன்ஸ்பெக்டருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு டார்ச் வெளிச்சத்தோடு தோப்புக்குள் ஓடினான் கனகு. கெஸ்ட் ஹவுஸ் வாசலிலே காத்திருந்தாள் சந்தியா. கனகு அவளுக்கு விவரம் சொல்ல பதட்டம் அவளையும் தொற்றி கொண்டது. கிளம்புங்க முதல்ல. கனகு கார் சாவிக்காக மேஜை நோக்கி போக டெலிஃபோன் அலறி கூப்பிட்டுது. சந்தியா போய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ. மறுமுனையில் ஜனார்த்தனம். பேசுறது யாரு? சந்தியாவா? ஜனார்த்தனத்தின் குரலை அடையாளம் கண்டு கொண்ட சந்தியா சுவாசிக்க திணறி ஆமாம் மாமா என்றாள். என்னம்மா, பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு போய் உட்காந்துட்டீங்க? அது வந்து மாமா. கனகு பக்கத்தில் இல்லை? இருக்கார் மாமா. ரிசீவரை அவங்கிட்ட கொடுமா. சந்தியா ரிசீவரின் வாயை இடது கை விரல்கால் பொத்திக்கொண்டு பயந்த குரலில் கனகுவை கூப்பிட்டாள். என்னங்க, ஃபோனில் மாமா உங்களை பேச சொல்றார். கனகு ரிசீவரை வந்து வாங்கினான். அப்பா, என்னடா இது? பெங்களூருக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு போயிருக்க? நாங்கள் இங்கே வந்தது உங்களுக்கு எப்படிப்பா தெரிஞ்சுது? யாரோ சொன்னாங்க. அதுவா இப்போ முக்கியம்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா. அப்பா, நாங்கள் பெங்களூருக்கு தான் புறப்பட்டோம். திடீர்னு சந்தியா எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே 2 நாள் தங்கணும்ன்றதான் என்று சொன்னா. அதனால தான் அவ ஆசைப்படியே நம்ம கிராமத்துக்கு கூட்டிட்டு போனேன். இங்க 2 நாள் இருந்துட்டு அடுத்து பெங்களூருக்கு தான் புறப்படுறோம். சந்தியா கிராமத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா நீயும் கூட்டிகிட்டு போன. சரி, அந்த விவரத்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாமா? அப்பா, 2 மணி நேரமா ஃபோன் இங்க சரியில்லை. எஸ்டிடி போட்டு பார்த்தும் கிடைக்கல. சரி, சந்தியா ஆசைப்பட்ட மாதிரி அங்கே 2 நாள் இருந்துட்டு பெங்களூருக்கு கிளம்பிடு. சமையல் சாமான் எதுவும் இல்லைனா அந்த விஜயா கழுதுகிட்ட சொல்லு, வாங்கிட்டு வரட்டும். சந்தியாவை சமைக்க விடாதே. சரி, நாளைக்கு காலையில மறுபடியும் ஃபோன் பண்றேன். தோப்பை சுத்தி பார்க்க போறப்ப ஜாக்கிரதை, பூச்சி போட்டு இருக்க போகுது. கனகு ரிசீவரை வைத்துவிட்டு நெற்றியை பிடித்து கொண்டான். எத்தனை போய் பேச வேண்டியிருக்கு? சந்தியா தவிப்பாய் கேட்டாள். கிளம்பலாங்களா? நாம இங்கே தாமதப்படுத்துற ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே விஜயாவுக்கு ஆபத்து. வீட்டை பூட்டிக் கொண்டு தென்னந்தோப்பின் இருட்டு வரப்பில் வேக வேகமாக நடந்து காருக்கு வந்தார்கள். அத்தியாயம் 10. திருநெல்வேலி டவுன் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டரிடம் விவரம் சொல்லி விஜயாவை அழைத்துக்கொண்டு பூவானை கிராமத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் கனகுவும் சந்தியாவும். காருக்குள் நிலவிய வேண்டாத நிசப்தத்தை கலைத்தவள் சந்தியாதான். விஜயா, விஜயா. தலை குனிந்தவள் நிமிர்ந்தாள். இப்படிதான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறதா? விஜயா கண்களில் நீரோடு நிமிர்ந்தாள். எனக்கு வேற வழி தெரியலங்க. உன்னை இவர் ஏமாத்தி இருந்தா தானே நீ இப்படி ஒரு முடிவுக்கு போகணும். எங்க கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? தெரியுங்க. இவர் ஒன்றும் என்னை இஷ்டப்பட்டு கட்டிக்கல. இவங்க அப்பாவோட கட்டாயத்துக்காகத்தான் ஏன் கழுத்துல தாலியை கட்டினார். வயிற்றுல பிள்ளையோட அந்த ஊர்ல இருந்தா ஐயாவுக்கு தானே கெட்ட பேரு. அதான் வீட்டை விட்டு போயிட்டேன். 2 மாசத்துல வயிற்றை மறைக்கலாம், 3 மாசத்துல மறைக்கலாம், 4-5 மாசத்துல
வயிறு காட்டி கொடுத்துருமே. இதோ பார் விஜயா, அழக்கூடாது. நீ என் கூட பிறந்தவ மாதிரி. நானும் இவரும் பக்கபலமா இருக்கும்பொழுது நீ யாருக்காக பயப்படணும்? இவர்கிட்ட வாழப்போகிற வாழ்க்கைய நாம 2 பேருமே பகிர்ந்துக்குவோம். அம்மா, உன்னோட அதிர்ச்சி எனக்கு புரியுது. இந்த ஊர் உலகம் நம்மை பத்தி என்ன சொல்லும்னு பயப்படுற. நாளைக்கு காலையில 7 மணிக்கு ஊர்கோவில வச்சு இவர் உனக்கு தாலியை கட்டுவாரு. நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்தாள். அம்மா, என்ன வார்த்தை சொல்றீங்க? இந்த சிறுக்கிக்கு அந்த அதிக பிரசங்கித்தனம்லாம் வேண்டாமா? தாலி கட்டிக்கிறது அதிக பிரசங்கித்தனம் இல்ல விஜயா. தாலியே கட்டிக்காம ஒரு குழந்தைக்கு அம்மா ஆறதான் அதிக பிரசங்கித்தனம். ஐயோ, பெரிய அவக்கு தெரிஞ்சா அவரோட கோபத்தை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லம்மா. அது வரைக்கும் ஒன்றும் பேசாமல் இருந்த கனகு குறுக்கிட்டான். விஜயா, உனக்கும் எனக்கும் இருக்கும் உறவு என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரத்தான் போகுது. அது நாளைக்கே தெரிஞ்சா ஒன்றும் தப்பில்ல. எங்க அப்பாவோட கோபத்தை சமாளிக்க நான் இருக்கேன். சந்தியா சொல்ற மாதிரி என் கூட வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதற்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. விஜயாவின் கண்களில் மறுபடியும் நீர் உடைப்பெடுத்து கொண்டது. சின்னையா, உங்க வாரிசு என் வயிற்றுல வளர்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்க கையால தாலியை கட்டிக்கிறீங்க. ஆனா சின்னம்மா தான் உங்க கூட இருப்பாங்க. நான் இதே கிராமத்துல உங்க குழந்தைய பெத்து வளர்த்துக்கிட்டு தனியா தான் இருப்பேன். வழக்கம் போல தோப்பை பார்த்துக்கிட்டு என் பொழுதை ஓட்டிடுவேன். இந்த விஜயாவை பார்க்க மட்டும் மாசத்துல ஒரு தடவையாச்சும் வந்தீங்கன்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். விஜயா, சந்தியா குறுக்கிட்டு ஏதோ சொல்ல முடியல. அவளை கையெடுத்து கும்பிட்டாள் விஜயா. வேண்டாங்கம்மா, நீங்க எதையுமே சொல்ல வேண்டாம். நான் சொன்னபடி நடந்துக்கிறதா இருந்தா தாலியை வாங்கிக்கிறேன். அவர் கட்டப்போற தாலியே எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த பாக்கியம் ஒன்னே எனக்கு போதும். சந்தியா மேற்கொண்டு பேச முடியாதபடி விஜயாவின் குரலில் ஒரு அழுத்தமான பிடிவாதம் உட்கார்ந்திருந்தது. அத்தியாயம் 11. மறுநாள் காலை 6 மணி. சந்தியா தன்னிடமிருந்த பட்டுப்புடவை ஒன்றை விஜயாவுக்கு கொடுத்து கட்டிக்கொள்ள வைத்தாள். நகைகளை போட்டு அலங்காரம் செய்து கன்னத்தில் திருஷ்டி போட்டு வைத்து அவளை கட்டிக்கொண்ட பொழுது விஜயாவின் உடம்பு நடுங்கியது. அம்மா, எனக்கு பயமா இருக்குங்க. எதுக்கு பயம்? பெரியய்யாவுக்கு தெரியாம பண்ண போறதா உனக்கு யார் சொன்னது? அவருக்கு தெரியப்படுத்திட்டு தான் உனக்கு கல்யாணமே. அவரு ஒத்துக்க மாட்டார்மா. சந்தியா புன்னகைத்தாள். அவரோட ஒப்புதலை யார் கேட்கிறாங்க? அவருக்கு விஷயத்தை தெரியப்படுத்துறோம், அவ்வளவுதான். கனகு உள்ளே வந்தான். சந்தியா, மன்னார் மூலமா ஊர்ல இருக்கிற முக்கிய புலிகள் அத்தனை பேருக்கும் தகவல் அனுப்பியாச்சு. என்னன்னு சொல்லிவிட்டீங்க? சரியா 7 மணிக்கு ஊர்கோவில் மண்டபத்துல விஜயாவுக்கு கல்யாணம். அவசியம் எல்லோரும் வந்து கலந்துக்கணும். மாப்பிள்ளை யாருன்னு சொல்லலையே? இல்ல. மாலைக்கும் ஐயருக்கும் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஆள் அனுப்பியாச்சு. சரி, இப்போ உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. விஷயத்த அவருக்கும் சொல்லிடலாம். நீ பேசுறியா, நான் பேசட்டுமா? நான் பேசுறேன். நீங்க டயல் பண்ணி ரிசீவரை கொடுங்க போதும். கனகு எஸ்டிடி மூலம் சென்னையில் தூக்க கலக்கத்தோடு போர்வைக்குள் இருந்த அப்பாவை பிடித்தான். அப்பா, நான் கனகு. என்னடா காலங்காத்தால ஃபோன்? கிராமம் அழுத்து போய் பெங்களூருக்கு புறப்பட்டு இருக்கீங்களா? இல்லப்பா, சந்தியா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா, அதான் ஃபோன் பண்ணினேன். மருமக ஏன் கூட பேசணுமா? பேச சொல்லு. ஜனார்த்தனம் மறுமுனையில் ஆர்வப்பட்டார். கனகு சந்தியாவிடம் ரிசீவரை கொடுத்துவிட்டு சற்று தள்ளியிருந்த நாற்காலிக்கு போய் சாய்ந்தான். சந்தியா ரிசீவரை காதுக்கு பொருத்தி வணக்கம் மாமா என்றாள். என்னம்மா, கிராமம் பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. முதல் நாள் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும், 2வது நாள் அழுத்துடும். மாமா வந்து சொல்லுமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காகத்தான் ஃபோன் பண்ண சொன்னேன். எதுவா இருந்தாலும் சொல்லுமா. சந்தியா துணிச்சிலே வரவழைத்து கொண்டு இங்க ஒரு தப்பு நடந்துருச்சு மாமா என்றாள். தப்பா? கல்யாணம் ஆகாமலே ஒரு பொண்ணு கர்ப்பமாகிறது தப்பில்லையா? நீ யார சொல்றேம்மா? நம்ம தோப்பு கவனிச்சிட்டு இருக்க விஜயாவை சொல்றேன் மாமா. விஜயா இப்போ 2 மாசம் கர்ப்பம். மறுமுனையில் சில வினாடிகளுக்கு நிசப்தம். என்ன மாமா, பேச்சையே காணோம்? ஜனார்த்தனம் பேசினார். இதோ பாருமா, அந்த விஜயா அப்பா ஆயி இல்லாத பொண்ணு. யாரோ அவளை ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் கிராமத்துக்கு வருவேன். அப்பா அவளை தொட்டது யாருன்னு கேட்டு அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். நீயும் கனகுவும் இந்த சில்லற விஷயத்தையெல்லாம் பெருசா எடுத்துக்காம சந்தோஷமா இருங்க. மாமா, விஜயாவோட கர்ப்பத்துக்கு காரணமானவர் யாருன்னு தெரிஞ்சா
நிச்சயம் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? கண்டிப்பா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழா போறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அடுத்த வாரம் கிராமத்துக்கு வந்ததும் என்னோட வேலை அதுதான். ஒரு வாரம் கழிச்சு விஜயாவுக்கு நீங்க பண்ண போற கல்யாணத்தை நான் இன்னைக்கே பண்ணிட்டா உங்களுக்கு சந்தோஷம் தானே மாமா? அம்மா, நீ என்ன சொல்ற? விஜயாவோட கர்ப்பத்துக்கு காரணமானவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு மாமா. யாரு? வேறு யாரும் இல்ல, உங்க மகன் தான். எதிர்முனையில் ஜனார்த்தனம் முடைந்தார். கனகுவா? அவரே ஒத்துக்கிட்டார். பண்ணின தப்புக்கு பரிகாரமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர் கோவில் மண்டபத்துல வச்சு விஜயாவுக்கு தாலி கட்ட போறார் உங்க மகன். சரியா 7 மணிக்கு மாங்கல்ய தாரணம். மெட்ராஸ்ல இருந்தே அட்சதையை போட்டுருங்க. சந்தியா? மாமா, இந்த விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். அந்த அதிர்ச்சியை நீங்க வெளிக்காட்டாம ஜீரணம் பண்ண வேண்டியதுதான். என்ன பொறுத்த வரைக்கும் உங்க மகன் குற்றவாளி இல்ல. கல்யாண மண்டபத்துல உங்க கௌரவத்தை காப்பாத்ததான் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அம்மா சந்தியா, அவசரப்படாத. விஜயாவோட விவகாரத்தை நான் நேர்ல வந்து தீர்த்து வைக்கிறேன். வேண்டாம் மாமா, நீங்க எப்படி தீர்த்து வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். விஜயாவுக்கு பணத்தை கொடுத்து சரி கட்டுடுவீங்க. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். உங்க மகனுக்கு நான் எப்படி தாலி கட்டிய பொண்டாட்டியோ அதே மாதிரி தான் விஜயாவும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. சந்தியா, ரிசீவரை வச்சிரேன் மாமா. கோவிலுக்கு போக நேரமாச்சு. முகூர்த்த நேரம் தவறக்கூடாது பாருங்க. அத்தியாயம் 12. அப்புறம் என்றான் சம்பத்குமார். சம்பத்குமார் ஒரு பத்திரிகையாளன். அபூர்வ செய்திகளை, சம்பவங்களை தேடி கிராமம் கிராமமாய் அலைகிற ரகம். பூவானி கிராமத்தில் இருக்கும் தன் பெரியப்பா செந்துர தேவரை பல வருஷம் கழிச்சு பார்க்க வந்தவன். அவர் சொன்ன உண்மை கதை கேட்டு அயர்ந்து போனான். அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க பெரியப்பா? அட இருறா, இவன் ஒருத்தன் வாயில போட்ட புகையில காரமே இல்லாம சவத்து போச்சு. போய் அந்த பெட்டி கடையில பன்னீர் புகையில ஸ்பெஷல் கட்டுன்னு ஒன்று வாங்கிட்டு வா. அதுல கொஞ்சம் கிள்ளி வாயில போட்டாதான் வார்த்தையே வரும். சம்பத்குமார் பெட்டி கடைக்கு ஓட்டமாய் போய் பன்னீர் புகையில கட்டு ஒன்றை வாங்கி கொண்டு வந்து கொடுக்க செந்துருதேவர் அதை வாங்கி செல்லமாய் வருடி கட்டை பிரித்து பன்னீர் வாசனையோடு மணந்த புகையிலையை கிள்ளி வாயில் போட்டுக்கொண்டார். பின் புகையிலை பொட்டலத்தை ஜாக்கிரதையாய் மடித்து இடுப்பின் மறைவில் பதுக்கிக் கொண்டு சம்பத்குமாரை ஏறிட்டார். சொல்லுங்க பெரியய்யா, அப்புறம் என்னாச்சு? கனவுக்கும் விஜயாவுக்கும் கல்யாணம் நடந்ததா? நடந்தது. ஊர் ஜனம் பூராவும் கோவில் மண்டபத்தில் கூடியிருக்க ஐயர் மந்திரம் சொல்ல சந்தியா தாலியை எடுத்து கொடுக்க கனகு அதை வாங்கி விஜயா கழுத்துல கட்டினான். நடந்த சம்பவத்தை நினைச்சா நேத்துக்கு நடந்த மாதிரி இருக்கு. ஆனா 25 வருஷம் ஓடி போச்சு. கனகுவோட அப்பா கல்யாணத்தை ஒத்துக்கிட்டாரா? அந்த கல்யாணத்தை அவர் ஆரம்பத்தில் ஒத்துக்கல. ஒரு 6 மாசம் மகன்கிட்டையும் மருமகள் கிட்டையும் பேசாம இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பட்டும் படாம பேசிட்டு இருந்தார். ஒரு நாள் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தவரை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தாங்க. வாரம் 10 நாள் இழுத்து கிடந்தவர் கண்ணை மூடிட்டார். செத்து போறதுக்கு முன்னாடி அவர் பண்ணின ஒரு நல்ல காரியம் எது தெரியுமா? எது? 3000 மரங்கள் இருந்த தென்னந்தோப்பு விஜயாவுக்கு சொந்தம்னு உயில எழுதி வச்சிருந்தார். பெரியப்பா, அந்த விஜயா இன்னமும் அதே ஊர்ல தான் இருக்காளா? ஆமாம். அவளுக்கு பிறந்தது ஆனா பெண்ணா? ஆண். இன்னைக்கு அவனுக்கு 25 வயது இருக்கும். பேரு கதிரேசன். காலேஜ் வரைக்கும் போய் படிச்சிருந்தாலும் வேலைக்கு போகாம அம்மாவுக்கு உதவியா தென்னந்தோப்பை பாத்துக்கிறான். தோப்புல நல்ல வருமானம். பணம் வந்தாலும் அம்மாவும் பிள்ளையும் மாறவே இல்லை. தோப்பு வேலைகளை எல்லாம் 2 பேருமே பாத்துடுறாங்க. விஜயாவும் சரி, அந்த கதிரேசனும் சரி, பொங்கல் அன்னைக்கு தான் நல்ல துணிமணியை உடுத்திக்குவாங்க. மற்ற நாளெல்லாம் பழசுதான். கனகுக்கு இப்ப என்ன வயசு இருக்கும் பெரியப்பா? 52 வயசு. குழந்தைங்க 2 பசங்க, ஒரு பொண்ணு. பொண்ணு பேரு திலகா. மகன்களை ஒருத்தன் பேரு தயாபரன், இன்னொருத்தன் வசந்தகுமார். 2 பேருக்குமே படிப்பு ஏறல. ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. புருஷனுக்கு பேங்க்ல உத்தியோகம். கனகுவும் சந்தியாவும் விஜயாவை பார்க்க வராங்களா? மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு தான் இருக்காங்க. பெரியப்பா, அந்த விஜயாவை நான் பார்த்து பேசணுமே. எதுக்கு? விஜயா ஒரு வித்தியாசமான பெண். அவங்கள ஒரு பேட்டி எடுத்து போட்டோவோட உன் பத்திரிக்கையில் போட போறியாக்கும். ஆமாம், உதவிடும். 2 குடும்பத்திலும் வயசுக்கு வந்த பசங்க இருக்காங்க. பழைய குப்பையெல்லாம் கிளறி பார்க்க அவங்க விரும்ப மாட்டாங்க. பெரியப்பா, நான் என்ன சொல்ல வரேனா, நீ ஒன்னையும் சொல்ல வேண்டாம். உங்க கிராமத்தில் விசேஷமா ஏதாவது சம்பவம் நடந்திருக்கான்னு நீ கேட்ட. நானும் கனகு விஜயா சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொன்னேன். கேட்டுட்டு சும்மா இருப்பியா? அதை விட்டுட்டு அவங்கள பேட்டி எடுக்க போறேன்னு சொல்றியே,
இது என்னடா நியாயம்? பேசாம ஊரை சுற்றி பார்த்துட்டு பிரியப்பட்டா 4-5 நாள் இருந்துட்டு கிளம்பு. சரி பெரியப்பா, நான் பேட்டி எடுக்கல, சும்மா அவங்கள பார்த்து 2 வார்த்தை பேசுகிறேனே. கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் அதிக பிரசங்கித்தனமா எந்த கேள்வியையும் கேட்கக்கூடாது. சம்பத்குமார் தலையாட்டினான். கிளம்பு சொன்னவர் புகையிலை பொட்டலத்தை எடுத்து பிரித்து கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் உபயோகித்து கணிசமாய் அள்ளி வாய்க்குள் திணித்து கொண்டார். நடந்தார்கள். புழுதி பறக்கும் ரோட்டை கடந்ததும் வாய்க்கால் பாலம் வர அதை தாண்டினார்கள். வாய்க்கால் வரை பூராவும் குளுமையாய் தென்னந்தோப்புகள். பெரியப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். கேளுடா. விஜயாவை பற்றி இந்த ஊர் ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? அது கழுத்தில் தாலியோடும் வயிற்றுல குழந்தையோடும் அன்னைக்கு இருந்த விஜயாவை ஊர்க்காரங்க எல்லோருமே ஒரு இழப்பமாகத்தான் பார்த்தாங்க. தாலியை மட்டும் கட்டிக்குவாளாம், புருஷன் கூட இருக்க மாட்டாளாம். இது எத்தனை நாளைக்கு தானே பார்ப்போம்னு மனசுக்குள்ள கருவிட்டு இருந்தாங்க. நாள் ஓடிச்சு தவிர விஜயாவோட வைராக்கியம் தளரல. சொன்னபடியே வாழ்ந்தும் காட்டிட்டா. இப்ப விஜயாவுக்கு ஊர்ல நல்ல மதிப்பு. விஜயான்னு சொன்னா யாருக்கும் தெரியாது, விஜயம்மானு தான் சொல்லணும். தோப்பின் வரப்பில் நடந்தார்கள். மோட்டார் பம்ப் பொருத்திய கிணறு தண்ணீரை இறைத்து கொண்டு இருந்தது. தோப்பை பாத்தியாடா? பச்சை பசுன்னு இருக்கு பெரியப்பா. கிணத்து தண்ணி அது மாதிரி. வரப்பை கடந்து காய்ந்த மட்டைகளை மிதித்து கொண்டு அந்த ஓட்டு வீட்டுக்கு முன்பாய் வந்து நின்றார்கள். வாசலில் கயிற்றுக்கட்டில், பக்கத்திலேயே ஓலை வேய்ந்த சாலைக்குள் 2 பசுமாடுகள். பஞ்சு உருண்டைகள் உருள்கிற சைஸில் 10க்கும் மேற்பட்ட கோழி குஞ்சுகள் தாய் கோழிக்கு பின்னால் திரிந்தன. செந்துரு தேவர் குரல் கொடுத்தார். விஜயாமா? ஆறுது. சாத்தியிருந்த கதவு உடனே தெரிய 45 வயதில் சற்றே வற்றிய உடம்போடு விஜயா வெளிப்பட்டாள். முன் உச்சியில் கணிசமாய் நரை, நெற்றியிலும் குங்குமம் பிரகாசிக்க சாதாரண வாயில் சேலை உடம்பை போர்த்தி இருந்தது. தேவர் ஐயாங்களா? கும்பிடுறேன். வராதவங்க வந்திருக்கீங்க. உட்காருங்க ஐயா. கயிற்றுக்கட்டிலை இழுத்து போட்டாள். தேவர் உட்கார்ந்து கொண்டே கேட்டார். கதிரேசன் எங்கம்மா? கிழக்கால தோப்புக்கு போயிருக்கான். இன்னைக்கு காய் போடுற நாள். சொன்னவள் சம்பத்குமாரை பார்த்துவிட்டு கேட்டாள். பிள்ளையாண்டான் யாருங்கய்யா? என்னோட தம்பி பையன்தான். மெட்ராஸ்ல பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலை. கிராமத்தை சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கான். உட்கார் தம்பி. பெரியப்பாவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்தான் சம்பத்குமார். விஜயாவின் முகத்தின் மேல் பார்வை பிரமிப்பாய் விழுந்திருந்தது. ஒரு பெண்ணால் இப்படியும் வாழ்ந்து காட்ட முடியுமா? ஐயா, இளநீ சாப்பிட்றீங்களா? குடுமா. கல்கண்டாட்டம் மினிக்கிற உன் தோப்பு இளநியை யாராவது வேண்டாம்னு சொல்வாங்களா? விஜயா உள்ளே போய் 2 இளநீர்களோடு வீச்செருவாளை எடுத்து வந்தாள். நிமிஷ நேரத்தில் வாகாய் சீவி துளையிட்டு கொடுத்தாள். ஒரு வாய் பருகிய சம்பத்குமார் ஆஹா என்றான். நிஜமாகவே கல்கண்டை கரைச்ச தண்ணி மாதிரி இருக்கு. அது இந்த தோப்போட மண்வாகு தம்பி. இதுக்கு நாங்க எந்த உரமும் போடுறதில்ல. பாய்ச்சிற தண்ணியோட சரி. பின்பக்கம் சரசரவென்று சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தார்கள். மடித்து கட்டிய வேஷ்டியும் பனியனுமாய் கதிரேசன். ஐயா வணக்கம். வா கதிரேசா, எப்படி இருக்க? சக்கியம் தானையா? வந்து நேரமாச்சுங்களா? இல்லை, இப்பதான் வந்தோம். இவன் என் தம்பி பையன், மெட்ராஸ்ல இருக்கான். வணக்கம். சம்பத்குமார் கையை குவித்தான். வணக்கம். இந்த கிராமத்துக்கு இப்பதான் முதல் தடவையா வரீங்களா? ஆமாம். பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மெட்ராஸ்ல என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா? இல்லை, ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். இளநீ குடிங்க. சீனி புளியங்காய் சாப்பிட்றீங்களா? கொண்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், சும்மா சாப்பிடுங்க. 2 பறிச்சிட்டு வரேன். வீட்டுக்கு பின்னாடி தான் மரம். இருங்க, நானும் வரேன். சம்பத்குமார் இளநீரை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு கதிரேசனோடு புறப்பட்டான். வீட்டை சுற்றி கொண்டு பின்பக்கமாக நடந்தார்கள். நீங்க காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கிறதா பெரியப்பா சொன்னார். ஆமாம். என்ன கோர்ஸ்? பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். படிச்சிருக்கீங்க, ஒரு வேலைக்கு போயிருக்கலாமே. நான் படித்தது வேலைக்காக இல்லை, 4 எழுத்தை கற்றுக்கிறதுக்காகவும் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கவும் தான். நடந்து கொண்டிருந்த சம்பத்குமார் நின்றான். ஆமாம், இது என்ன கட்டிடம்? இது அப்பா வந்து தங்குற கெஸ்ட் ஹவுஸ். உங்கள் பெரியப்பா என்னை பற்றியும் அம்மா பற்றியும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொன்னார். தலையாட்டிய சம்பத்குமார் கேட்டான். இதுலேயே நீங்கள் தங்கிக்கலாமே. அந்த ஓட்டு வீட்டில் ஏன் இருக்கீங்க? அம்மாவுக்கு ஓட்டு வீட்டில் இருக்கத்தான் பிடிக்குது. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கல. எனக்கு எல்லாமே என்னோட அம்மா தான். அம்மா எதை சொன்னாலும் கேட்பேன். அப்படி கேட்டு நடக்கிறதுலே ஒரு சுகம் இருக்கு. சீனி புளியங்காய் மரத்துக்கு கீழே வந்து நின்றார்கள்.
இதை சாப்பிட்ருக்கீங்களா? சின்ன வயசுல சாப்பிட்டுது. கத்தி வைத்து கட்டப்பட்டு இருந்த நீண்ட மூங்கில் குச்சியை எடுத்தான் கதிரேசன். அதே வினாடி தோப்பை ஒட்டியிருந்த மண்பாதியில் காவலாளி மன்னாறு கிழவன் வந்து கொண்டே குரல் கொடுத்தான். கதிரேசு தம்பி, என்ன பாட்டையா? கிழவன் மூச்சரிக்க பக்கத்தில் வந்தான். தம்பி, தந்தி வந்திருக்கு. போஸ்ட் ஆபீஸ் பக்கம் போயிட்டு இருந்தப்ப அவங்க கூப்பிட்டு கொடுத்தாங்க. கையில் வைத்திருந்த ரோஸ் நிற காகிதத்தை நீட்டினான். கதிரேசன் வாங்கி பிரிக்க வாசகம் கண்ணில் ஓடியது. சந்தியாவின் உடல்நிலை கவலைக்கிடம். உடனே புறப்பட்டு வரவும். கனகு. அத்தியாயம் 13. சென்னை ஹம்சா நர்சிங் ஹோம். டாக்டர் அறையிலிருந்து வெளிப்பட்டதும் வெளியே பெஞ்சில் உட்கார்ந்து காத்திருந்த கனகு வேகமாக எழுந்து டாக்டரை நெருங்கினார். கூடவே மகன்களும் மகளும். டாக்டர் எப்படி இருக்காங்க? பயப்பட வேண்டியதில்லை. மைல்டு ஹார்ட் அட்டாக் தான். ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க. இது சம்பிரதாயத்துக்காக சொல்லப்படுற தைரிய வார்த்தையிலே டாக்டர். நோ, உங்க மனைவி மூச்சு பேச்சு இல்லாம 3 மணி நேரம் மயங்கி கிடந்ததை பார்த்ததும் நீங்க பயந்துட்டீங்க. நவ் ஷீ இஸ் நார்மல். போய் பாருங்க. அதிகம் பேச்சு கொடுக்க வேண்டாம். உள்ளே நுழைந்தார்கள். கண்மூடி படுத்திருந்த சந்தியாவை கனகு கண்களில் நீரோடு நெருங்கினார். கையை மெல்ல பற்றினார். சந்தியா. கண்களுக்கு கீழே கருவளையங்கள் உற்பத்தியாகி 46 வயதிலேயே 60 வயதும் தோற்றம் கொடுத்த சந்தியா மெல்ல கண் விழித்தாள். சுவாசம் இறைக்க உதடுகள் துடித்தன. மகன்கள் தயாபரனும் வசந்தகுமாரும் மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டிக்கொண்டு எங்கோ பார்த்தபடி நின்றிருக்க, மகள் திலகா குரலில் எரிச்சல் மேலிட சிடுசிடுத்தாள். வியாதிக்கு வெத்திலப்பாக வச்சு கூப்பிடுறதே இந்த அம்மாதான். ஒழுங்கா சாப்பிடுறதுல தூங்குறதுல. மயக்கம் வராம என்ன பண்ணும்? தயாபரன் பற்களை கடித்துக்கொண்டு கோபமாய் குறுக்கிட்டான். நான் வீட்லயே சொன்னேன், இது வெறும் மயக்கம். கொஞ்ச நாய் வைத்திருந்தா சரியாயிடும். ஆஸ்பத்திரியெல்லாம் வேண்டாம்னு யார் கேட்டா? எல்லாம் பணத்துக்கு பிடிச்ச கேடு. வசந்தகுமார் இலக்காரமாய் சிரித்தான். இதுவே பணம் புடுங்குற ஆஸ்பத்திரி. எவ்வளோ பில் போடுவாங்களோ? கனகு ஆவேசமாய் நிமிர்ந்தார். இங்கே வந்து உங்கள் குத்தல் பேச்சை ஆரம்பிச்சிட்டிங்களா? இவ உங்களை பெத்தவ, வீட்டு வேலைக்காரி இல்லை. எங்களை பெத்த அம்மாவா இருந்தா தன் பேர்ல இருக்கிற சொத்தை எங்க 3 பேருக்கும் எழுதி வைக்க வேண்டியது தானே? சொத்தை எப்ப எழுதி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இப்ப கிடைக்காத சொத்து பின்னாடி கிடைச்சி என்ன பிரயோஜனம்? நானும் தம்பியும் பிசினஸ் தொடங்கலாம்னு இருக்கும். கையில ஒரு பைசா கிடையாது. நம்ம வீட்டு நாய்க்கு சொத்தை போடுற மாதிரி எங்களுக்கு சொத்தை போடுறீங்க, அவ்வளவுதான். என்ன சத்தம்? பேஷண்ட்டை பார்க்க வந்தீங்களா? சண்டை போட வந்தீங்களா? கனகு தன் வழுக்கு தலையை தடவியபடி நர்ஸை நமட்டு சிரிப்போடு ஏறிட்டார். சண்டை போடல சிஸ்டர். பெத்தவ மேல பாசத்தை பொழிகிறாங்க. இப்படி சத்தம் போட்டுத்தான் அவங்களுக்கு பாசத்தை காட்ட தெரியும். தயாபரன், வசந்தகுமார், திலகா 3 பேரும் கனகுவை முறைத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினார்கள். கனகு பக்கத்து ஸ்டூலில் உட்கார்ந்து சந்தியாவின் நரையோடிய தலையை தடவி விட்டார். என் மேல இருக்கிற கோபத்தை ஓ மேல காட்டுறாங்க சந்தியா. இது இன்னைக்கு நேத்தா நடக்குது? பசங்க மேஜரான நாளிலிருந்து ஆரம்பமானது தானே? என்னங்க? அந்த பாழா போன சொத்தை இவங்களுக்கு எழுதி வச்சிட்டா என்ன? கெட்டது குடி. சொத்து அவங்க கைக்கு போனா உனக்கும் எனக்கும் இப்ப இருக்கிற மரியாதையும் காணாம போயிடும். கடைசி வரைக்கும் சொத்து நம்ம பேர்ல தான் இருக்கணும். இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெக்கிறதுக்கு பதிலா நான் மலடியாவே இருந்திருக்கலாம். சொல்லிவிட்டு சோர்வால் கண்களை மூடிக்கொண்டாள் சந்தியா. விழியோரம் நீர் திரண்டு பளபளத்தது. அத்தியாயம் 14. விஜயாவும் கதிரேசனும் பஸ் பிடித்து மெட்ராஸ் போய் சேர்ந்தபொழுது இரவு 11 மணி. பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஒரு ஆட்டோவை பிடித்து கனகுவின் வீட்டு வாசலில் இறங்கிக் கொண்டார்கள். விஜயா நிம்மதி பெருமூச்சொன்றை விட்டாள். வீடு அமைதியாக இருக்கிறதை பார்க்கும்பொழுது மனசுக்கு தெம்பா இருக்கு. அசம்பாவிதமாக எதுவும் நடந்துடல. காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போனார்கள். போர்டிகோ தூணில் கட்டி போட்டிருந்த நாய் குறைத்தது. உள்ளே முன் அறை விளக்கு எரிந்தது. அண்ணா, யாரோ வந்திருக்காங்க, போய் பாரு. நாய்க்குறிப்பின் பின்னணியில் கதவை திறந்து கொண்டு தயாபரன் வெளிப்பட்டான். யாரது? விஜயா மெலிதாய் குரல் கொடுத்தாள். நான் தான் தம்பி. வாசற்படி இறங்கி உற்று பார்த்த தயாபரனின் உதட்டில் ஒரு இகழ்ச்சி புன்னகை ஒட்டி கொண்டது. நீயா? வசந்தகுமார் உள்ளிருந்து கேட்டான். யாரு தயா வந்திருக்கிறது? அப்பாவோட 2வது தாலியும் அவரோட வாரிசும் வந்திருக்கு. தயாபரன் இப்படி சொன்னதும் உள்ளிருந்து வசந்தகுமாரும் திலகாவும் வெளிப்பட்டார்கள். விஜயா தயக்கமாய் பேசினாள். அம்மாவுக்கு உடம்பு ரொம்பவும் சரியில்லைன்னு அப்பா தந்தி கொடுத்திருந்தார். அவர் தந்தி கொடுக்கல, நாங்க தான் அவர் பேர்ல கொடுத்தோம். அம்மாவோட உடம்புக்கு ஒண்ணுமில்ல, வெறும் மயக்கம்தான்.
ஹாஸ்பிட்டலில் 2 நாள் இருந்துட்டு வந்துடுவாங்க. எந்த ஆஸ்பத்திரி? திலகா வெடித்தாள். நீயும் உன்னோட சீமந்த புத்திரனும் எங்க அம்மாவை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்றதுக்காகத்தான் இப்படி தந்தி கொடுத்து வரவழைச்சோம். கதிரேசன் முன்னால் வந்தான். என்ன சொல்ல போறீங்க? டேய், அப்பாவோட திருட்டு வாரிசு துள்ளுதுரா. விஷயம் என்னங்கிறத சொல்லிடு. தயாபரன் தொண்டையை கணத்து கொண்டான். இதோ பார், உங்க 2 பேருக்கும் இந்த வீட்டு வாசற்படியை மிதிக்க கூட யோக்கியதை கிடையாது. ஏதோ சின்ன வயசுல சபலப்பட்ட எங்க அப்பாவை கைக்குள்ள போட்டுக்கிட்ட எங்க அம்மா பெரிய மனசு பண்ணதுனாலதான் உன் கழுத்துல தாலி விழுந்தது. எங்க தாத்தா போனா போகுதுன்னு நீங்க 2 பேரும் வயிற்ற கழுவிக்கிறதுக்காக தென்னந்தொப்பை எழுதி வச்சார். இத்தனை நாளும் ஊம கொட்டானங்கள் மாதிரி இருந்த நீங்க இப்ப லேசா குசுமத்தனமான வேலைகளை இறங்கியிருக்கீங்க. விஜயா கலவரப்பட்டாள். நீ என்ன தம்பி சொல்ற? என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிற? எங்க பூர்வீக சொத்துல சமப்பங்கு கேட்க போறியாமே? விஜயா 2 கைகளையும் நெஞ்சில் வைத்துக்கொண்டு அதிர்ந்தாள். மாரியாத்தா மேல சத்தியமா அப்படி ஒரு எண்ணமே எனக்கு வந்ததில்ல தம்பி. வேண்டாதவங்க யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சொத்துல பங்கு கேட்க மாட்டேன். நீ கேட்க மாட்டேன். உன் பையன் தலை மேல அடிச்சு சத்தியம்னு பார்க்கலாம். விஜயா கண்களில் கண்ணீரோடு கதிரேசனிடம் திரும்பினாள். குனிடா என் ராஜா. அவன் குனிந்தான். தலைமேல் கை வைத்தபடி விஜயா சொன்னாள், உங்க பூர்வீக சொத்துல ஒரு சல்லி காசு கூட எங்களுக்கு வேண்டாம். என் வயிற்றுல பிறந்த இந்த புள்ள மேல சத்தியம். தயாபரன் கபடமாய் புன்னகைத்தான். இப்படி ஒரு சத்தியத்தை வாங்கறதுக்காகத்தான் தந்தி கொடுத்து வர சொன்னோம். ஆத்தாலும் பிள்ளையும் போயிட்டு வாங்க. விஜயா தயக்கமாக நின்றாள். தம்பி வந்து என்ன? அம்மா எந்த ஆஸ்பத்திரியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சா போய் பார்த்துட்டு கிளம்புறோம். நீ ஒன்றும் எங்கள் அம்மாவை பார்க்க வேண்டாம். இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது. உன் கழுத்தில் தாலி இருக்குங்கிற காரணத்துக்காக எங்கள் அப்பாவுக்கு நீ பொண்டாட்டி ஆயிட முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ அவருக்கு வப்பாடித்தான். கதிரேசன் திமிரிக்கொண்டு முன்னால் வந்தான். மனசுல பயம் வச்சு வார்த்தையை அளந்து பேசு. உங்க அம்மாவுக்கு இந்த வீட்டில் என்னென்ன உரிமை இருக்கோ அத்தனை உரிமையும் எங்க அம்மாவுக்கும் இருக்கு. ஆனா எங்க அம்மா பெருந்தன்மையா ஒதுங்கியிருக்காங்க. உங்க அப்பாவுக்கு எங்க அம்மா பொண்டாட்டியா வைப்பாட்டியான்னு ஊர் ஜனங்களை கேட்டுப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடித்தான், இன்னும் சொல்லப்போனா உங்க அம்மா தலைமையில தான் எங்க அம்மாவோட கழுத்துல உங்க அப்பா தாலியை கட்டினாரு. இன்னும் சொல்லப்போனா... டே கதிரேசா, மகனின் கையை பற்றினாள் விஜயா. அவங்க கிட்ட எதுவும் பேசாத. நட, நம்ம ஊருக்கு போயிடலாம். நீ பேச அவங்க பேச நிலைமை ரசபாசமாயிடும். கிளம்பு. நீ ஏம்மா இப்படி பயப்படுற? நாம குடிஞ்சுக்கிட்டே இருந்தா இவங்க குட்டிக்கிட்டே இருப்பாங்க. நாம ஒதுங்கி போனாலும் இவங்களா கூப்பிட்டு தொந்தரவு தரத நாம எப்படி பொறுத்துக்க முடியும்? கதிரேசன் கத்தி கொண்டிருக்கும் பொழுதே காம்பவுண்ட் வாசல் அருகே அந்த சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தார்கள். ஆட்டோ ஒன்று என்ஜின் சத்தத்தோடு உரிமையப்படி நிற்க அதிலிருந்து கனகு இறங்கி கொண்டிருந்தார். அத்தியாயம் 15. ஆட்டோவினின்று இறங்கிய கனகு போர்டிகோவின் உள்ளே விஜயாவும் கதிரேசனும் நிற்பதை பார்த்ததும் பதட்டமாகி பக்கத்தில் வந்தார். விஜயா, 2 பேரும் எப்போ வந்தீங்க? விஜயாவின் குரல் தழுதழுத்தது. இப்பதாங்க. சின்னம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தந்தி வந்தது. உடனே நானும் கதிரேசனும் புறப்பட்டு வந்தோம். தந்தி வந்ததா? ஆமாங்க, தந்தி கொடுத்தது நீங்க இல்லைன்னு இங்க வந்த பின்னாடி தான் தெரிஞ்சுது. அப்படின்னா தந்தி கொடுத்தது யாரு? தயாபரன் குரல் கொடுத்தான். நாங்க தான். உங்க 2வது சொந்தத்துக்கிட்ட எங்களுக்கு கொஞ்சம் பேச வேண்டியிருந்தது. அதான் வரவழைச்சோம். பேசிட்டோம் சொல்லிவிட்டு தயாபரன் உள்ளே போக வசந்தகுமாரும் திலகாவும் அவனை தொடர்ந்து போனார்கள். கனகு விஜயாவை ஏறிட்டார். மனசு புண்படும்படியா அவங்க ஏதாவது பேசினாங்களா? கதிரேசன் ஆத்திரமாய் குறுக்கிட்டான். நெஞ்சில ரத்தமே வர மாதிரி பேசிட்டாங்க. டேய், நீ சும்மா இருடா என்று மகனை கண்டித்த விஜயா கனகுவிடம் கேட்டாள். சின்னம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்குங்க? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. போய் பார்க்கலாங்களா? போலாம். பணம் எடுத்துட்டு போறதுக்காகத்தான் ஆட்டோ பிடிச்சு வந்தேன். போய் ஆட்டோவில் உட்காருங்க, நான் இப்போ வந்துடுறேன். கனகு உள்ளே போனார். அடுத்த 2 நிமிஷத்துக்குள் பணத்தோடு வெளிப்பட்டு ஆட்டோவுக்கு வந்தார். 3 பேரும் நெருக்கமாக உட்கார்ந்து கொள்ள ஆட்டோ புறப்பட்டது. ஊர்லேருந்து பஸ்ல வந்தீங்களா? ஆமாம். சாப்பிட்டீங்களா? போய் சொன்னார்கள். அடுத்த சில வினாடிகளுக்கு ஆட்டோவில் வேண்டாத நிசப்தம் நிலவ விஜயா அதை கலைத்தாள். பசங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்க. ஆமா, ஆனா ஒழுக்கம் வளரல. மனசுக்குள்ள மனிதாபிமானம் இல்லை. அப்பா அம்மா மேல பாசம் இல்லை. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சொத்துதான்.
எப்படி இப்படி மாறினாங்க? எல்லாம் சொந்தக்காரங்க சொல்லி கொடுத்தது தான். திலகா புருஷன் வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கா. அவ புருஷனுக்கு பம்பாயில் 3 மாசம் பேங்க் ட்ரைனிங்காம். இவங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அண்ணன்களோட சேர்ந்துக்கிட்டு சொத்து வேணும்னு அழிச்சாட்டியும் பண்றா. பேச்சில் கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. பெத்தவ ஆஸ்பத்திரியில் இருக்கா. அவளை கவனிச்சுக்கணும்னு கூட தோணாம வீட்டுக்கு வந்துட்டா. விஜயா பெருமூச்சு விட்டாள். உங்க மேலையும் சின்னம்மா மேலையும் இப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு வெறுப்பு வர காரணம் நான் தான். என் மேல இருக்கிற கோபத்தை தான் உங்க மேல காட்டுறாங்க. தாங்கிக்க முடியல. தினசரி வீட்டில் நரக்கம் தான். சந்தியாவோட உடம்பு மோசமானதுக்கு காரணமே அந்த 3 பேரோட குத்தல் பேச்சு தான். கதிரேசன் பொறுமினான். கூப்பிட்டு வச்சு நிறுத்தி பலார் பலார்னு அறைய வேண்டித்தானே. வளர்ந்துட்ட பிள்ளைகளை கை நீட்டி அடிக்க முடியுமா? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம குடும்பம் ஒரு வேடிக்கை பொருளா காட்சியளிக்கிறத நான் விரும்பல. ஆட்டோ ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்து போர்ட்டிகோவில் நின்றது. டிரைவருக்கு பணத்தை கொடுத்துவிட்டு வராந்தாவில் இறங்கி நடந்தவர்களை அந்த நர்ஸ் சற்று கலக்கலாக எதிர்கொண்டாள். சார், நீங்க இப்படி கிளம்பி போனதும் உங்க மனைவிக்கு ஜன்னி மாதிரி வந்து படுக்கையிலிருந்து கீழே விழுந்துட்டாங்க. நேரா ஐசியூ யூனிட்டுக்கு போங்க. டாக்டர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கார். கனகு தவிப்பாய் ஓடினார். அத்தியாயம் 16. டாக்டர் பெருமூச்சு விட்டு தோள்களை குலுக்கினார். இப்படி ஒரு ஜன்னி வந்து பெட்லேருந்து கீழே விழுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்து முடிஞ்சிருச்சு. இடுப்பு எலும்புல லேசா முறிவு ஏற்பட்டிருக்கு. பக்கத்துல யாராவது இருந்திருந்தா உங்க மனைவி படுக்கையிலிருந்து கீழே விழறத தவிர்த்திருக்க முடியும். சந்தியாவின் இடுப்பு பகுதியில் கனமான பேண்டேஜ் தெரிய அவள் கண்களை மூடியிருந்தாள். விஜயா தலைமாட்டில் நின்று கொண்டு குரல் தழுத்தழுத்தாள். சின்னம்மா, சின்னம்மா, நான் விஜயா வந்திருக்கேன். கண்களை திறந்து பாருங்கம்மா. சந்தியாவின் கண்ணிமைகள் லேசாக துடித்தன, பின் பிரிந்தன. விஜயாவின் முகத்தை பார்வை வாங்கியதும் அவளுடைய வறண்ட உதடுகளில் சின்னதாய் ஒரு சந்தோஷம். கையை சிரமமாய் உயர்த்தி விஜயாவின் கையை பற்றி கொண்டாள். கதிரேசன் வந்திருக்கானா? வந்திருக்கேன் சின்னம்மா. கதிரேசன் கும்பிட்டபடி பக்கத்தில் வந்தான். சந்தியா கனகுவை பெருமையோடு பார்த்தாள். ரொம்ப வளர்ந்துட்டான் இல்லைங்களா? ஆமாம், போன மாசம் ஊருக்கு போயிருந்தப்ப பார்த்ததை காட்டிலும் உயரமா தெரிகிறான். டாக்டர் குரல் கொடுத்தார். பேஷண்ட் கிட்ட அதிகமா பேச வேண்டாம். அவங்க இந்த ராத்திரி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். யாராவது ஒருத்தர் மட்டும் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டா போதும். நான் இருந்து பாத்துக்கிறேன் டாக்டர் ஐயா. இந்த புண்ணியவதியை காப்பாத்தி கொடுத்துருங்க, அது போதும். விஜயா டாக்டரை கையெடுத்து கும்பிட்டாள். அத்தியாயம் 17. 4 நாட்கள் நகர்ந்திருந்தன. அன்று மாலை ஆஸ்பத்திரிக்கு போய்விட்டு திரும்பிய திலகாவை தயாபரனும் வசந்தகுமாரும் டிவியில் கிரிக்கெட் பார்த்து கொண்டே அலட்சியமாக கேட்டார்கள். நிலவரம் எப்படி இருக்கு? அம்மா தேர மாட்டா. எதை சாப்பிட்டாலும் வாந்தி, நினைச்ச நேரம் ஜன்னி, கண்கொண்டு பார்க்க முடியல. அந்த 2வது தாலித்தான் பக்கத்தில் இருக்காளா? ஆமா. அடேங்கப்பா, அம்மாவை என்னமா கவனிச்சுக்கிறா. அம்மா வாந்தி எடுத்தா கையிலேயே வாங்கிக்கிறா. எல்லாம் மாய்மாலம். அந்த கதிரேச தடியன் இருக்கானா? அவன் நேத்தியே ஊருக்கு போயிட்டானாம். தோப்பு வேலையை முடிச்சுட்டு 2 நாள்ல திரும்பிடுவானாம். நாம எதுக்கோ தந்தி கொடுக்க போய் இப்படி வந்து ஸ்ட்ராங்கா டேரா போட்டுட்டாங்களே. 2வது தாலி இருக்காளே, சரியான கைகாரி. அப்பா கிட்ட அவ காட்டுற மரியாதையும் பவ்யமும், அடடா, பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு ஜோடி கண் வேணும். அவளை இங்கே அண்டை விட்டது பெரிய தப்பு. விரட்டிட வேண்டியதுதான். எப்படி விரட்டுறது? திலகா அம்மா பக்கத்துல இருந்து ராத்திரியும் பகலும் கவனிச்சுக்கிட்டா போதும். அவளே தானா கிளம்பிடுவா. திலகா அதிர்ந்தாள். என்னது, அம்மா பக்கத்துல நான் இருக்கிறதா? நல்ல கதை. ஒரு 10 நிமிஷம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு வர்றதுக்கு என்னால முடியல. இனி நாள் பூராவும் உட்கார்ந்துட்டு இருந்தா அவ்வளவுதான். நானும் அதே ஹாஸ்பிட்டல அட்மிட் ஆக வேண்டியதுதான். திலகா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயேன். அம்மா ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டா. பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துடே. சொத்து கைக்கு வரணும்னா இந்த மாதிரியான நிலைமைகளை எல்லாம் சகிச்சுக்குதான் வேணும். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அம்மா பக்கத்துல போய் இருக்க மாட்டேன். அம்மாவுக்கு எல்லாமே படுக்கையில தான் நடக்கணும். தோட்டி வேலை பார்க்கறதுக்கா பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா கண்ணை மூடுற வரைக்கும் அந்த 2வது தாலிக்காரியை சேவகம் பண்ணட்டும் சொன்ன திலகா தன்னுடைய அறைக்கு போய் குளிர்சாதனை பெட்டியை திறந்து ஐஸ்கிரீம் கப்பை எடுத்துக்கொண்டு படுக்கையில் சாய்ந்தாள். அத்தியாயம் 18. சார், ஆஸ்பத்திரி வராந்தாவின் ஜன்னல் அருகே நின்று வெளியே வெறுத்து பார்த்து கொண்டிருந்த கனகு திரும்பினார். நர்ஸ், என்னம்மா? டாக்டர் உங்களை கூப்பிட்டார். கனகு போனார். அவருக்காகவே காத்திருந்த டாக்டர் கனகுவை பார்த்ததும்
நாற்காலியை காட்டிவிட்டு சொன்னார். உங்க மனைவியோட உடல்நிலையை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் வெளிப்படையா சொல்ல வேண்டிய தருணம் இது. சொல்லுங்க டாக்டர். உங்க மனைவிக்கு வியாதி உடம்புல இல்ல, மனசுக்குள்ள தான் இருக்கு. கடந்த 15 நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல உங்க குடும்பத்தை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நீங்க இளமையில பண்ணின ஒரு தப்பு இப்போ உங்க குழந்தைகளுக்கு அது ஒரு களங்கமா தெரியுது. உங்களை குற்றவாளியாக்கி கூண்டுல நிறுத்தி வைக்காத குறையாய் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் குத்தி குத்தி காட்டியிருக்காங்க. அதை நினைச்சு அவங்க ஒரு நோயாளி ஆயிட்டாங்க. யூ ஆர் கரெக்ட் டாக்டர். என் மனைவியோட உடல்நிலை மோசமானதுக்கு காரணம் எங்க சன்ஸ் அண்ட் டாட்டர் தான். சொத்து எங்கே கையை விட்டு போயிடுமோங்கிற பயத்துல கோபத்துல என்னை அதிகப்படியா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் தொடர்ந்தார். உங்க மனைவியோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுது. மெடிக்கலி அவங்கள குணப்படுத்த முடியுமாங்கிற சந்தேகம் எனக்கு வந்துடுச்சு. ரொம்ப நாளைக்கு அவங்க தாங்க மாட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் அவங்க மனசுக்கு சந்தோஷம் தர மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டா ஒருவேளை உடம்பு சீரடையலாம். கனகு கசப்பாய் புன்னகைத்தார். அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது டாக்டர். ஏன்? அது வீடு இல்லை, நரகம். உங்க மகன்கள்கிட்டையும் மகள்கள்கிட்டையும் நான் பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் டாக்டர். அவங்களுக்கு இன்னமும் என் மேல கோபம் அதிகமாகும். உங்க மனைவிக்கு சந்தோஷம் வேணும், அன்பான வார்த்தைகள் வேணும். அது கிடைக்கலனா அவங்க பிழைக்கிறது கஷ்டம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். தட்ஸ் ஆல். ரவுண்ட்ஸ் புறப்பட்டு போக டாக்டர் நாற்காலியை தள்ளிக்கொண்டு எழுந்தார். கனகுவும் யோசனையோடு வராந்தாவில் நடந்து சந்தியா இருந்த அறைக்கு வந்தார். சாத்துக்குடி பழம் ஒன்றை உரித்து ஒரு சுளையை விண்டு அதன் மெல்லிய தோலை கிள்ளி சாறு நிரம்பிய முத்துகளை சந்தியாவுக்கு புகட்டி கொண்டிருந்த விஜயா கனகுவை பார்த்ததும் எழுந்து நின்றாள். கனகு மெல்ல குனிந்து சந்தியாவின் தலையை வருடிவிட்டார். அவள் மெலிந்த தன் கைகளை உயர்த்தி கனகுவின் கையை பற்றி கொண்டு ஈனஸ்வரத்தில் முழங்கினாள். என் பக்கத்துல உட்காருங்க. அவர் உட்கார்ந்தார். என்ன சந்தியா, நான் பிழைச்சி எந்திரிப்பேனா? மூச்சு இறைத்தது. கண்டிப்பா. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. போய் நம்ம வக்கீல கூட்டிகிட்டு வாங்க. எதுக்கு? உயில் எழுதத்தான். பாசமே இல்லாத அந்த கேடுகட்ட பிள்ளைங்களுக்கா சொத்தை எழுதி வைக்க போற? அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டுமே. சந்தியா, எங்க அப்பா சாகும்பொழுது என் பேர்ல இருக்கிற கோபத்தினால அவரோட சொத்தை பூராவும் உனக்கு எழுதி வச்சார். எந்த தைரியத்துல அப்படி எழுதி வச்சார்? சொத்தை கட்டி காப்பேன்னு தானே. மூச்சு வேகமாக இறைக்க சந்தியா வறண்ட இதழ்களில் புன்னகையை காட்டினாள். என்ன இருந்தாலும் அவங்க நாம பெத்த பிள்ளைங்க தானே. இப்ப என்ன, உன் பிள்ளைங்களுக்கு சொத்து எழுதி வைக்கணும், அவ்வளவுதானே. வக்கீல கூட்டிட்டு வரேன். உனக்கு எப்படி பிரியமோ அப்படி எழுதி வை. கனகு எழுந்து கொண்டார். பேசிய களைப்பில் சந்தியா கண்களை ஆயாசமாக மூடிக்கொள்ள அவர் விஜயா என்று கிசுகிசுத்தார். சற்று தள்ளி நின்றிருந்த விஜயா முன்னால் வந்தாள். சின்னையா, கண்களை காட்டி ஜாடையில் ஒரு நிமிஷம் வெளியே வா என்று சொல்லிவிட்டு கனகு நடக்க பவ்யமாக பின்தொடர்ந்தாள் விஜயா. ஆள் இல்லாத வராந்தாவுக்கு வந்ததும் நின்றார் கனகு. சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு சொன்னார். விஜயா, டாக்டர் கூப்பிட்டு தீர்மானமா சொல்லிட்டார். சந்தியாவை ஆஸ்பத்திரியில் வச்சிருக்க கூடாதாம். இந்த சூழ்நிலையிலிருந்து அவளை மாத்தணுமாம். இல்லைனா அவளோட உயிருக்கு ஆபத்தாம். ஐயோ! வாயில கையை வைத்து கண்களை அகலத்தில் விரித்தாள் விஜயா. டாக்டர் வீட்டுக்கே கூட்டிட்டு போக சொன்னார். அது வீடு இல்லை, நரகம்னு நான் சொல்லிட்டேன். ஐயா, நான் ஒன்று சொன்னா கேட்பீங்களா? சொல்லு. சின்னம்மாவை நம்ம கிராமத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்க. எனக்கும் அந்த யோசனை இருக்கு. சந்தியா இப்ப ஆசைப்படுறதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொத்தை எழுதி வச்சுன்றது தான். நான் போய் முதல்ல வக்கீல கூட்டிகிட்டு வந்துறேன். சரிங்க ஐயா. அத்தியாயம் 19. தயாபரன் விஸ்கி பாட்டிலோடு வசந்தகுமாரின் அறைக்குள் நுழைந்தான். போர்னோகிராஃபி புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டிருந்த வசந்தகுமார் விழிகளை வியப்பில் விரித்தான். என்னடா, பாட்டில வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்ட? வீட்டில் தான் 2 கிழமும் இல்லையே. திலகா எங்கே போயிருக்கா? ஷாப்பிங். தீர்த்த யாத்திரையை ஆரம்பிக்கலான்னு சொல்றியா? சரி, ஊத்து. உட்கார்ந்து டம்ளர்களில் வார்த்து கொண்டு சப்பினார்கள். மன்ச்சிங் ஒன்றும் இல்லையா? ஃப்ரிட்ஜை பார்த்தேன், துடைச்சி வச்ச மாதிரி இருக்கு. வேலைக்காரி வந்ததும் வாங்கிட்டு வர சொல்லணும். டம்ளர்களை காலி செய்துவிட்டு கீழே வைத்தார்கள். டே தயா, இன்னைக்கு டிவியில் என்ன படம் தெரியுமா? சொல்லு. நம்ம அப்பா பார்க்க வேண்டிய படம். அப்பா பார்க்க வேண்டிய படமா? ஆமா. என்ன? 2 மலர்கள். தயாபரன் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தான். அப்பா பார்க்க வேண்டிய படங்களை
ஒரு பெரிய பட்டியலே போடலாம். 2 கோடுகள், தேனும் பாலும், சின்ன வீடு, சிந்து பைரவி, ரெட்டைவால் குருவி. அந்த விஜயாவை பாத்தியா? இன்னும் வயசு பொண்ணு மாதிரி உடம்ப வச்சிருக்கா. முடிதான் நரைச்சு போச்சு. டேய், சித்தி மேல கண்ணு வைக்காத. அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். மறுபடி இருவரும் பெரிதாய் சிரிக்க வெளியே காலிங் பெல் கூப்பிட்டுது. பாட்டிலையும் டம்ளர்களையும் கட்டிலுக்கு கீழே தள்ளிவிட்டு தயாபரன் போய் கதவை திறந்தான். திலகா. அப்பப்பா, பஜார்ல என்ன கூட்டம்! நின்று ஒரு பொருளை சாவகாசமா வாங்க முடியல. புலம்பிக் கொண்டே உள்ளே நுழைந்த திலகா கையில் இருந்த வானிட்டி பேக்கை சோஃபாவில் வீசி எறிந்துவிட்டு உட்கார்ந்து தலையை பிடித்து கொண்டாள். ஷாப்பிங் போறதா இருந்தா காலையில 11 மணிக்கும் மத்தியானம் 3 மணிக்கும் போகணும். இப்படி சாயந்தர நேரத்தில் போனா நெரிசல சிக்கி மூச்சு திணறிட்டு தான் வரணும். திலகா நிமிர்ந்தாள். அண்ணா, அந்த கதிரேசனை பஜார்ல பார்த்தேன். கிராமத்துக்கு போனவன் வந்துட்டான் போலிருக்கு. நாம ஒரு தந்தி கொடுக்க போய் அம்மாவும் மகனும் பயங்கரமா டேரா போட்டுட்டாங்க. தந்தி கொடுத்தது பெரிய தப்பா போச்சு. பஜார்ல அவன் உன்னை பார்த்தானா? பார்க்கல. ஒரு ஃபார்மசியில் நின்று மருந்து வாங்கிட்டு இருந்தான். அந்த 2ஐயும் எப்படி துரத்துறதுன்னு தெரியலையா? வசந்தகுமார் உள்ளே இருந்து வந்தான். நான் ஒரு வழி வச்சிருக்கேனே. என்ன? அந்த விஜயாவை தனியா கூட்டிட்டு போய் மிரட்ட வேண்டியதுதான். வழிக்கு வருவாளா? வர மாதிரி பண்ணிடுவோம். டெலிஃபோன் கிணுக்கெடுத்தது. வசந்தகுமார் போய் ரிசீவரை எடுத்தான். ஹலோ, யாரு? லாயர் சாரா? வணக்கம் சார். எஸ் இட்? நிஜமா? இப்பவே புறப்பட்டு வரும். 10 நிமிஷத்துல அங்கே இருப்போம். ரிசீவரை வைத்த வசந்தகுமார் வாய்க்கோலா சிரிப்போடு தயாபரனையும் திலகாவையும் ஏறிட்டான். அம்மா சொத்தை பிரிச்சு உயில் எழுதிட்டாங்களாம். உயில் வாசகங்களை படிச்சு காட்டுறதுக்காக லாயர் வர சொல்லியிருக்கார். நாம உடனே இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறோம். 3 பேரும் சந்தோஷ இறக்கைகளை கட்டிக்கொண்டு பறந்தார்கள். அத்தியாயம் 20. சந்தியாவின் கட்டிலை சுற்றி கனகா, விஜயா, கதிரேசன், தயாபரன், வசந்தகுமார், திலகா நின்றிருக்க லாயர் ஸ்டூலில் உட்கார்ந்து எழுதிய உயிலை பிரித்தார். தொண்டையை செருமிக் கொண்டார். படிக்கலாமா? தயாபரன் உற்சாக குரல் கொடுத்தான். படிங்க லாயர் சார். கே. சந்தியா என்கிற நான் என் முழு சுயநினைவோடு எழுதிய உயில் சாசனம் இது. என் தந்தை வழி சொத்தும் என் மாமனார் எனக்கு எழுதி வைத்த சொத்தும் கீழ்கண்டபடி பிரித்து எழுத பிரியப்படுகிறேன். வேளச்சேரியில் உள்ள 3 ஏக்கர் காலி நிலமும் அதற்குள் இருக்கிற ஒரு தார்சு கட்டிடமும் என் மூத்த மகன் தயாபரனுக்கு சேர வேண்டியது. அதேபோல் திருவான்மியூரில் இருக்கும் ஜனா ரைஸ் மில்லும் அதனையொட்டிய 2 கடைகளும் இளைய மகன் வசந்தகுமாருக்கு சேர வேண்டியது. என் பேங்க் லாக்கரில் இருக்கும் 100 பவுன் நகையும் என் சேமிப்பு கணக்கில் உள்ள ரொக்கம் 3 லட்சம் ரூபாயும் என் மகள் திலகாவுக்கு சேர வேண்டியது. மீதமுள்ள ஜனா வேஸ்ட் காட்டன் மில், தற்பொழுது குடியிருக்கும் பங்களா, என் பங்கு பத்திரங்கள் அனைத்தும் என் கணவர் கனகு அவர்களுக்கு சேர வேண்டியது. தயாபரன் குறுக்கிட்டான். லாயர் சார், படிக்கிறது நிறுத்துறீங்களா? ஏன்? இது என்ன உயிலா ஊழலா? பாடாவதி சொத்துக்களை எங்க 3 பேர் தலையில கட்டிட்டு நல்ல லாபகரமா ஓடிட்டு இருக்க வேஸ்ட் காட்டன் மில், 40 லட்சம் ரூபாய் பங்களா, லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸ் எல்லாமே அப்பாவுக்கு. இது எங்களுக்கு செய்யற பச்சை துரோகம். லாயர் கையமர்த்தினார். உயில் சரியானபடி எழுதப்பட்டிருக்கு. உங்க அப்பா பேருக்கு மாறப்போகிற சில சொத்துக்கள் நாளைக்கு உங்களுக்கு தான் வரப்போகுது. நாளைக்கு அது எங்களுக்கு வந்து சேருமா? உங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை லாயர் சார். இருக்கிற எல்லா சொத்தையும் 3 பாகமா பிரிச்சு எங்க 3 பேருக்கு மட்டும் எழுதி வைக்கிறதான் நியாயம். அதை விட்டுட்டு ஏதோ பிச்சு போடுற மாதிரி சொத்தை கொடுத்தா நாங்க ஏத்துக்க மாட்டோம். சொத்தை நீங்க 3 பேரும் எடுத்துக்கிட்டா உங்க அப்பாவுக்கு என்ன வழி? லாயர் கேட்டார். அவருக்கு சொத்து எதுக்கு? நாங்க 3 வேளையும் சாப்பாடு போட்டு அவரை வீட்டோட வச்சுக்கிறோம். அதை தவிர அவருக்கு என்ன வேணும்? இது வசந்தகுமார். திலகா புரிந்தாள். ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்புகிற பழமொழிக்கு இந்த உயில் தான் நல்ல உதாரணம். லாயர் தலையை கீறினார். உங்க மதர் சொன்னபடி உயிலை எழுதியிருக்கேன். நீங்க ஏதாவது கேட்கணும்னா அவங்கள தான் கேட்கணும். 3 பேரும் சந்தியாவிடம் குனிந்தார்கள். ஏமா, இப்படி ஒரு உயிலை எழுதி வைக்கத்தான் இத்தனை நாளும் காத்துட்டு இருந்தியா? உனக்கேமா இந்த அல்ப புத்தி? உன் வயிற்றுல பிறந்த நாங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதுங்கிறதான் உன்னோட எண்ணமா? கண்களை மூடியிருந்த சந்தியா மௌனம் சாதிக்க திலகா அம்மாவின் தோள்பட்டியை பிடித்து மெல்ல உலுக்கினாள். சொல்லுமா, எதுக்காக இந்த பிச்சைக்காரத்தனமான உயில்? மௌனம். வாய்தான் உனக்கு பேச வருமே, சொல்லுமா.
திலகா சற்று ஆத்திரமாய் சந்தியாவை உழுக்க 2 நிமிடங்களுக்கு முன்பே உயிரை விட்டிருந்த சந்தியாவின் தலை ஒரு பக்கமாக சரிந்தது. அத்தியாயம் 21. விஜயா சந்தியாவின் கால் மாட்டில் உட்கார்ந்து சேலை தலைப்பால் வாயை பொத்திக்கொண்டு அழ கனகு தலைமாட்டில் நெஞ்சு கணக்க நின்றிருந்தார். சந்தியா இறந்து போனதில் திலகா மட்டும் கொஞ்சம் அதிர்ந்து போயிருக்க தயாபரனும் வசந்தகுமாரும் லாயரிடம் பொறுமிக் கொண்டிருந்தார்கள். பெத்தவளே துரோகம் பண்ணிட்டு போயிட்டா, செத்து போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எழுதின உயில் தானே இது, அப்ப புத்தி பிசகி இருக்கும். லாயர் அவன் தோலை தட்டினார். சொத்தை பத்தி பேசுறதுக்கு இது நேரமில்ல, அம்மாவோட காரியங்கள் முடியட்டும். ஆமா, பெரிய காரியம். பெத்த பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யாம போய் சேர்ந்தவளுக்கு காரியம் வேற பண்ணணுமாக்கும். டேய், வீறிட்டவள் விஜயாதான். அவிழ்ந்த கூந்தலோடு சந்தியாவின் கால் மாட்டிலிருந்து புயல் மாதிரி எழுந்த விஜயா 4:08 தயாபரனை நெருங்கி முகமே தெரித்து போகிற மாதிரி பளீர் என்று அறைவிட்டாள். தயாபரன் சம்பித்து போக வசந்தகுமார் ஆத்திரமாய் முன்னால் வந்தான். கூலிக்காரன் நாய, கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உனக்கு? அவன் பேச்சை முடிப்பதற்குள் விஜயா திரும்பினாள். பளீர்! உழைத்து உழைத்து காய்பெறிய கை வசந்தகுமாரின் கன்னத்தை அதிர வைத்தது. ஏண்டா, வயிறு நோக 10 மாசம் சுமந்து பெத்தவ செத்து கிடக்குறா, உங்களுக்கு சொத்து தான் பெருசா போச்சா? அவ ரத்தத்தை பாலா உறிஞ்சின அதே வாயால செத்து கிடக்கிற அவளை நிந்தனை பண்றீங்களே, நீங்க மனுஷ ஜென்மம் தானா? என் கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்க தாலி இந்த மகராசி போட்ட பிச்சை. உங்க அப்பா என்னை ஏமாத்திட்டு ஓடல. கல்யாணம் முடிஞ்ச 2வது நாள் உங்க அம்மாவை கூட்டிட்டு என்ன பார்க்க வந்தார். அந்த உத்தம மனுஷனை எவனாவது குத்தம் சொன்னா அவன் நாக்கு அழுகிடும். பெத்தவங்களை மதிக்க தெரிஞ்சவன் தான் புள்ள. எடுத்தெறிஞ்சு பேசுறவன் சாக்கடைக்கு சமானம். உங்க 3 பேருக்கும் சொத்து தானே வேணும், எல்லாத்தையும் எடுத்துக்குங்க. பெரியய்யா எனக்கு எழுதி வச்ச கிராமத்து தென்னந்தோப்பு வேணுமா, அதையும் எடுத்துக்குங்க. எனக்கோ உங்க அப்பாவுக்கோ என் வயிற்றுல பிறந்த கதிரேசனுக்கோ 1 பைசா சொத்து கூட வேண்டாம். எனக்கும் உங்க அப்பாவுக்கும் 3 வேளை கஞ்சி ஊத்த என் மகன் கதிரேசனால முடியும். உங்க அம்மாவோட கடைசி காரியத்தை நீங்க யாரும் பண்ண வேண்டாம். அதுக்கும் என் மகன் கதிரேசன் இருக்கான். உங்க உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் அவனோட உடம்புலையும் ஓடுது. நீங்க குடியிருக்கிற இந்த ஊர்ல சின்னம்மாவை அடக்கம் பண்றது கூட பாவம். எங்க கிராமத்துக்கே கொண்டு போயிடும். கதிரேசு, அம்மா போய் ஒரு மோட்டார் வண்டியை கூட்டியாடா. இந்த புண்ணியவதிய நம்ம மண்ணுக்கு கொண்டு போயிடுவோம். எல்லோரும் செதுக்கிய கல் மாதிரி நின்றிருக்க விஜயா கண்களில் பெருகிய நீரோடும் தல நடையோடும் கனகுவே நெருங்கினாள். ஐயா, உங்க பிள்ளைகளை கை நீட்டி அடிச்சிட்டேன். வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. பேச பேச அவள் கையை பற்றிய கனகு புன்னகையோடு குரல் தழுத்தழுத்தார். இன்னைக்கு தான் நீ சரியா பேசியிருக்க விஜயா. நீ சொன்ன மாதிரி எனக்கு இந்த சொத்து வேண்டாம். உண்மையான அன்பு இருக்கிற உன்னோட மனசும் கதிரேசனோட மனசும் தான் எனக்கு வேணும். சந்தியாவை கிராமத்துக்கே கொண்டு போயிடுவோம். ஆஸ்பத்திரி வாசலில் டாக்ஸி வந்து நின்றது. கதிரேசன் உள்ளே ஓடி வந்தான். சின்னம்மாவை எடுத்துக்கடா, விஜயா சொல்ல உடம்பு சுருங்கி நைந்து போயிருந்த அந்த தாயின் உடலை ஒரு குழந்தையைப் போல அள்ளிக்கொண்டான் கதிரேசன். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த கதையை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது இது ஆர்கே சாருடைய கதைன்றதுனால இது கண்டிப்பாக வந்து க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து கதையை நான் படிக்க ஆரம்பித்தேன். பட் கதை வந்து நான் நினச்ச மாதிரி க்ரைம் த்ரில்லர் நாவலாக இல்லாமல் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் நாவலாக வந்து முடிஞ்சிருச்சு. சரி, பரவாயில்ல, ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு இப்படி ஒரு கதையை நான் வாசிச்சது. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் மேற்கொண்டு என்ன கதை வேணுன்றதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு ISR கதையோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.